அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். Acts of Apostles. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். And when the day of Pentecost was full come, they were all with one accord in one place. And suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled all the houses where they were sitting. And there appeared unto them cloven tongues like as of fire, and it sat upon each of them. And they were all filled with Holy Ghost, and began to speak with other tongues, as the Spirit gave them utterances. அன்பின் இயேசுவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். O Holy God, we worship you, Lord. இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். We commit the words which we just read into thy hands. இந்த வசனத்தை கரத்தில் எடுத்து Lord, may you take these verses into your hands. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. May you expound this word and இயேசுவின் நாமத்தில் பிதாவே. And may your name alone be glorified. In Jesus' name we pray. Amen. Amen. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's mighty name. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சில பண்டிகைகளை நாம் கொண்டாடுகிற வழக்கம் நமக்கு இருக்கிறது. In the Christian life, we do celebrate many festivals. சில மாதங்களுக்கு முன்பதாக இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட குட் ஃப்ரைடே, அவர் நமக்காக மரித்த நாளை நாம் கொண்டாடினோம். A few days ago, we did celebrate the day of his death, that is Good மூன்றாவது Friday. நாளிலே இயேசு மரித்தோர்ந்து எழுந்த நாளை நாம் கொண்டாடினோம். We did celebrate the day of resurrection. யூதர்களுடைய வழக்கத்திலே இன்னொரு பண்டிகை வைத்திருந்தார்கள். The Jews did have another festival, பெந்தெகோஸ்தே என்னும் பண்டிகை. and the day of Pentecost. நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you would read chapter 23 of Leviticus, இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் கொண்டாடும்படியாக சில பண்டிகைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். unto the Jews the Lord gave certain festivals to be celebrated. முதலாவது ஓய்வு நாள் பண்டிகை, The day of Sabbath, இரண்டாவதாக முதற் பலனை செலுத்துகிற பண்டிகை, the first fruits, இரண்டாவதாக அவர்கள் பஸ்கா பண்டிகை, and it's the day of Passover. மூன்றாவதாக முதற் பலனை செலுத்துகிற பண்டிகை, The third festival is festival of first fruits. நாலாவதாக பெந்தெகோஸ்தே பண்டிகை, It is the feast of Pentecost. ஐந்தாவதாக அவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு பாவ நிவாரண பண்டிகை, It's a trumpet of feast. எக்காள பண்டிகை, It is the festival of trumpets. கூடார பண்டிகை, It is the festival of tabernacles. 7 பண்டிகைகள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. And there were 7 festivals which was given unto them. இந்த பண்டிகையிலே ஒரு பண்டிகை அவர்களுக்கு பெந்தெகோஸ்தே பண்டிகை. And among these festivals, one festival was called the day of Pentecost. பெந்தெகோஸ்தே என்று சொன்னால் 50th day, 50வது நாள். The Pentecost, the word Pentecost meant it is the 50th day. இயேசு நமக்காக பலியானார், Jesus was died, அது பஸ்கா பண்டிகை. and it is the Passover. இயேசு நமக்காக உயிரோடு எழுந்து முதற் பலனானார், And it was the first fruit, that is the அது resurrection. உயிர்த்தெழுந்த And பண்டிகை. it is the festival of resurrection. அதில் இருந்து 50 நாட்கள் எண்ணி 50வது நாள் பெந்தெகோஸ்தே நாள். And on the 50th day after his resurrection, it is called day of Pentecost. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அர்த்தம் புரியாமல் அவர்கள் அதை ஒரு வழக்கத்தின்படியே அவர்கள் கொண்டாடினார்கள். And Jews, without knowing the meaning of this day, as a ritual they celebrated this festival. தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி பெந்தெகோஸ்தே நாள் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வெளிப்பட்ட நாள்,
பரிசுத்த ஆவியானவர் இந்த தேசத்திலே உலகத்திலே சபையை ஸ்தாபித்த நாள். And it is on this particular day that the Holy Spirit was poured upon them. It is that we celebrate on the day of Pentecost. ஆகையால் இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த பெந்தேகோஸ்தே நாள் மிக பண்டிகையாக ஆசரிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. And it has been celebrated as the day of Pentecost, or the festival of Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருக்குமானால் சபை என்ற ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டிருக்காது. If there was no Holy Ghost, a church would not have been established. பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி சபையை ஸ்தாபித்தார். On the day of Pentecost, the Holy Spirit came down and established a church. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சில கிரியைகளை இந்த அப்போஸ்தல புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். The Acts of Apostles, we do read what the Holy Spirit do unto us. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நம்முடைய ஆராதனையிலே அது நிறைவேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And I do want on this day of Pentecost that it should be accomplished. நான் சில ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மாத்திரம் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். I do want to emphasize on particular words. 4ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். In 4th verse, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, and they were all filled with Holy Ghost. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். And began to speak with other tongues as the Spirit gave them utterances. அங்கே 120 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். There were 120 people அவர்கள் seated. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறார்கள். And they were waiting for the words to be accomplished. அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. They did not know what is in store for them. இயேசு சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். The Lord said, wait for the word to be accomplished. அதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். And they were waiting for that. அங்கே அந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லுகிற வேளையிலே, On the day of Pentecost, வானத்தினுடைய எல்லா திசைகளில் இருந்தும் யூதர்கள் எருசலேமுக்கு வருவார்கள். on that particular day, all the Jews all over the world, they used to gather. யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறி இருந்தார்கள். And they were scattered all abroad the world. நம்முடைய இந்தியாவிலே பல இடங்களிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். Even in India, there were Jews living. நம்முடைய சென்னையிலே, கேரளாவிலே பல பகுதிகளிலே அவர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். Even in Chennai, even in Kerala, the people lived. உலகத்தின் பல பகுதிகளிலே சிதறி இருக்கிறார்கள். They were scattered abroad. அவங்க எல்லாம் எப்போ போய் ஒன்று சேருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, And when they will gather together, இந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்ததுனா அவங்க எல்லாரும் அவங்க ஊர் நாட்டுக்கு போயிடுவாங்க. On the day of Pentecost, they will go back to their native place and gather over there. இந்த ஊர்லயே பிறந்து, Even in this place, இந்த ஊர்லயே வளர்ந்தவங்க இந்த ஊர்லயே இருப்பீங்க. and there are so many people, they are still living. ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ பிறந்தீங்க, வேலை நிமித்தமா அங்க வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒண்ணுக்கு வந்திருக்கிறீங்க. Many of you would have not been born in this place, but you have come over here. ஆனா அவங்க ஊர்ல பண்டிகை, And there is a festival. எல்லாரும் ஊர் பக்கம் போயிருவீங்க. Everyone would go back to your native places. நான் நினைக்கிறேன் மே மாசம் 3வது வாரம் இந்த மாசம் தான் ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன். மே மாசம் எல்லாம் ஊர் பக்கம் ஊர்காட்டு பக்கம் போயிருவாங்க. The month of May, many people will go back to your native places. இந்த யூதர்களும் பெந்தேகோஸ்தே நாள் வந்தா எல்லாரும் ஊர் பக்கம் போயிருவாங்க. Even the Jews used to go back to their native places on the day of Pentecost. தேவன் அந்த நாளை முன்குறித்து வைத்திருந்தார். The Lord had predestinated that particular day. உலகத்தில் உள்ள எல்லா தேசத்திலிருந்து வந்தவர்கள் People used to gather அந்தந்த நாட்டினுடைய பாஷைகளை அறிந்திருந்தார்கள். and the people, they knew the different tongues. அந்தந்த நாட்டிலே பேசப்படுகிற பாஷைகளை அறிந்து வைத்திருந்தார்கள். And the people who were scattered, they knew the native, the talk of those ஆகையினாலே places. அவர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கும் பொழுது And when they were பரிசுத்த ஆவியானவர் இந்த 120 பேர் மேல் இறங்கினார். and when the day of Pentecost, the Holy Spirit descended upon 120 people. உடனே என்ன நடந்தது? What happened? வேதம் சொல்லுகிறது, The Bible அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். They were filled by the Holy Ghost. தங்களுக்கு தேவன் தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். And according to the utterances that the Lord gave, they spoke in different tongues. நீங்கள் இதே அனுபவத்தை Even in this day, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே Acts of Apostles, புறஜாதிகள் மேல் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதை நீங்கள் கொர்நேலிய வீட்டிலே வாசிக்கலாம். and in chapter 10 we read that on the heathens, அப்போஸ்தலர் the Holy Spirit 10ஆம் was poured. அதிகாரத்திலே 44ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில்,
And even when they were speaking, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். and the Holy Spirit was descended upon everyone who heard the word. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் And they were talking in different tongues. தேவனை புகழுகிறதையும் And they were praising the Lord. பேதுருவோடு வந்த விருட்சேதனம் உள்ளவர்கள் கண்டார்கள். And all those people who were circumcised, they did hear. பெந்தெகோஸ்தே நாளிலே யூதர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது, On the day of Pentecost, the Holy Spirit was poured on the Jews. அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள். They did speak in tongues. அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள். And they did praise the Lord. அதே விதமாக Likewise, புரதானியானாகிய கொர்நேலிய வீட்டிலே பேதுரு பேசிக் even in கொண்டிருக்கும் the house of Cornelius, when people were பரிசுத்த talking, ஆவியானவர் இறங்கினார். the Holy Spirit பல descended பாஷைகளை பேசினார்கள். and they did speak. அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள். And they started praising the Lord. இந்த அனுபவத்தை பேதுரு சபைக்கு அறிவித்த பொழுது, When Peter told this experience to the church, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் Acts of Apostles chapter 11, 15ஆம் வசனத்தை வாசித்தால், நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். As I began to speak, the Holy Spirit fell on them as on at the beginning. ஆதியிலே நம்மேல இறங்கினார். In the beginning, it descended upon அதே them. விதமாக அங்கே இறங்கினார். Even likewise, it descended upon the அந்த heathen. இறங்கின போது மிக முக்கியமான 2 சம்பவம் நடந்தது. And when the Holy Spirit descended, 2 things happened. ஒன்று, One, தேவன் தந்தருளின பல பாஷைகளை பேசினார்கள். and they did speak in different tongues which was given unto them. அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள். And secondly, they praised the Lord. அதே காரியம்தான் கொர்நேலிய வீட்டில் நடந்தது. The same thing happened in the house of Cornelius. நன்றாய் கவனியுங்கள். Listen carefully. ஒருவேளை இன்றைக்கு நிறைய பத்திரிகைகள், நிறைய டிவியில் இது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்நிய பாஷை என்கிறது, பல பாஷைகள் என்கிறது அன்றையோடு முடிந்து விட்டது. Even today, the media and the TV channel, they say those are talking in tongues it's over with இன்றைக்கு அந்த those பல things. பாஷையினுடைய அனுபவங்கள் இல்லை. There is no talking in tongues nowadays. ஏனென்றால் Why? அன்றைக்கு பேசும்போது அது விளங்கினது, மற்றவர்களுக்கு விளங்கினது. In those days when it was spoken, the others understood. இன்றைக்கு பேசுகிற பாஷை விளங்குறதில்லை. Today what we speak, the people may not ஆகையால able இது to understand. ஒரிஜினல் இல்லை, இது போலி. And it is fake. ஒன்றா மறந்துக்காதீங்க, ஒரு பொருள் போலி என்று உண்டானால் உண்மை என்ன இருக்கு? There's original. There's original. ஒரிஜினல் இல்லாம போலி வரவே முடியாது. If there is an original thing, there is a fake. ஒரு பொருளை நீங்கள் போலி என்று சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரிஜினல் ஒன்று இருக்கு. When there is a fake thing available, that means there is an original thing is also available. வேத புத்தகத்தை வாசித்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள உபதேசம், the false prophets, false preachings, everything is. இதெல்லாம் கள்ள வேலையாட்கள், இதெல்லாம் இருக்குன்னா கள்ளன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னா உண்மை என்று ஒன்று இருக்கு. When we read about false things in this world, that means there is original thing available. இன்னைக்கு எழுதுகிறவர்கள் ஒன்றை மறந்து போகிறார்கள். The people who write this forget one thing. துணிகரமாய் எழுதுகிறார்கள். And they இந்த boldly அந்நிய write. பாஷை என்பது போலி. And they say இது talking in வந்து tongues is false. பெந்தெகோஸ்தேக்காரர்கள் ஏமாற்றுகிறார்கள். They say the Pentecostal people, they mislead you. இல்லை இல்லை, இது போலி அல்ல, இது ஹோலி. It is not fake. It இது is வந்து true. உண்மை. இது உண்மை. It is original. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை அந்நிய பாஷை பேச வைக்கிறது உண்மை. And it is true that the Holy Spirit leads you to talk in tongues. நீங்கள் அனுபவத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, If you would read, 120 பேர் படிக்காதவங்க உட்கார்ந்திருக்காங்க. the people who are seated, 120 people were அவங்களுக்கு unlearned, கலிலேய பாஷைகள், உள்ளூர் பாஷை மட்டும்தான் தெரியும். and they knew only one particular language. உள்ளூர் பாஷை மட்டும்தான் தெரியும். They would know only their அவங்களுக்கு language. வெளியூர் பாஷை எதுவுமே தெரியாது. And they would not know because they are illiterate. ஆனால் But அந்த 127 தேசத்தில் இருந்து வந்த, வானத்தின் கீழ் இருந்து வந்த அத்தனை யூதர்களும் என்ன கேட்டாங்கன்னா, இவங்க பேசுறது கலிலேயர். And all the people who were gathered under that roof, they இவங்க asked, what is the language you talk? படிக்காதவங்க.
These people are illiterate. இவங்க எப்படி மலையாளம் பேசுறாங்க? How are these people able to talk our இவங்க எப்படி language? ஹிந்தி பேசுறாங்க? How are they able to talk இவங்க எப்படி Hindi? சான்ஸ்கிரிட் பேசுறாங்க? How are they able to interpret இவங்க எப்படி Sanskrit? இங்கிலீஷ் பேசுறாங்க? How are they able to talk English? நம்முடைய ஜென்ம பாஷையிலே பேச கேட்கிறோமே. And we are the one who talk only the ஆனா language that we know. இந்த பேசுற பாஷை யாருக்கு விளங்கலன்னு சொன்னா, பேசுற யாருக்கு விளங்கல? And who are not able to apprehend? பேசுறவனுக்கு விளங்கல. The man who is speaking, he is not able to understand. ஏன்னா அந்த பாஷை யாரு கொடுத்ததுன்னா, Who is the one who gave the அவன் அறிவிலே உள்ள வார்த்தை அல்ல. And it is not by அவன் intellectual. அனுபவத்திலே உள்ள It வார்த்தை is not by அல்ல. the experience. அவன் படித்த வார்த்தை அல்ல. It is not by the வேதம் education. சொல்லுகிறது தேவன் தந்தருளின And வரத்தின்படியே. it was the language which was given unto them by the Holy தேவன் Spirit. தந்தருளின வரத்தின்படியே. And it was the utterances which was given by the Lord. வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். They spoke in different tongues. அது உனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. And you need not know that. நான் காலையில கூட சொன்னேன், Even in the morning I said, எனக்கு இந்த பேத்தி பேரங்கள்லாம் இருக்காங்க. பேத்தி பேரன் grandchildren are there. அந்த பேத்தியும் பேரனும் பேசுறது உண்மையா எனக்கு புரியலைங்க. And my grandchildren, what they talk, sometimes I'm not able to understand. அது என்னென்னவோ என்கிட்ட வந்து பேசுது. எனக்கு தலை And different sounds that they produce, we do not able to கூப்பிட்டு, ஏய் உன் பொண்ணு என்னடி பேசுது? I asked my daughter, what is that your daughter is talking? அவன் அழகா சொல்றா, டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பேசு. And my daughter will, she will interpret that. இது நான் பெத்த பொண்ணு எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுது. The daughter who I gave birth, she is translating it to me. கிழவனாகி எனக்கு புரியல, அதுக்கு புரியுது. As an old man, I'm not able to understand. My daughter is able to tell me that. எனக்கு புரியலங்கறதுக்காக அது பாஷை இல்லையா? Because I do not understand, is it not a language? எனக்கு விளங்கலங்கிறது எனக்கு பாஷை இல்லையா? Is it because I do not understand, is it not a language? பாஷைன்னா என்ன? எனக்கு விளங்கணும்னு அர்த்தமா? Does the language mean that I should understand? அது யாருக்கு விளங்கணுமோ அவங்களுக்கு விளங்குது. The people who need to be understood, they understand. அவங்க அம்மாவுக்கு விளங்குது. Mother understands. நான் சொல்லுவேன், I tell தேவனுக்கு விளங்குது. The Lord understands the language. தேவன் தன்னை ஆராதிப்பதற்கு தேவன் ஒரு பாஷை அவர்களுக்கு கொடுத்தார். The Lord gives a language to the people who worship Him. இந்த பாஷை அவங்க அம்மா கொடுத்ததல்ல. It is not the mother who gave it. அவங்க அறிவு கொடுத்ததல்ல. It is not the intellectual. அவங்க அனுபவம் கொடுத்ததல்ல. It is not the experience. வேதம் சொல்லுகிற தேவன் அவர்களுக்கு தந்த வரத்தின்படியே. And it is according to the utterances that the Lord gave unto them. வெவ்வேறு பாஷைகளிலே தேவனை புகழ்ந்தார்கள். They praise the Lord in different languages. இன்னொரு விதமாய் சொன்னால், In other words, பரிசுத்த ஆவியானவர் வந்து செய்த முதல் வேலை ஜனங்களை ஆராதிக்க பண்ணினார். the first thing the Lord did when the Holy Ghost came down is to make them to தேவனுடைய worship. சபையினுடைய ஆரம்பம் எங்க என்று கேட்டால் ஆராதனையிலே ஆரம்பித்தது. The first thing the Lord does in the church is to worship Him. இந்த பூமியை தேவன் அஸ்திபாரம் விடும்போது When the Lord made this தேவனுடைய world the foundation, புத்திரர்கள் தேவனை ஆராதித்தார்கள். and they did start worshiping Him. நீங்கள் வேதத்தில் எங்கே வாசித்தாலும் Wherever you read, தேவன் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது when the Lord does one thing, அந்த காரியத்தை ஆராதனையோடு and ஆரம்பித்திருக்கிறார். He begins the work with a worship. துதியோடு ஆரம்பித்திருக்கிறார். With a worship He The starts. first church established பண்ணப்படுகிறது. Thank you, Jesus. ஆவிக்குரிய சபை இங்கே நியமிக்கப்படுகிறது. The first church is established over here. தேவன் எதின் மேல் அந்த சபை எழுப்பினார் என்றால், On which did He establish? தேவனை துதிக்கிற துதியிலே தேவன் And ஆரம்பித்தார். the foundation was the praises that is raised அந்த unto Him. துதியை ஆண்டவர் எப்படி கொடுத்தார் என்று And கேட்டால், how did He give? தேவன் அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிறைத்து தேவனை ஆராதிக்க, And He filled them with the Holy Ghost and made them to worship Him. அந்த ஆராதனையின் முடிவுதான் பல ஆயிரக்கணக்கான ரட்சிக்கப்பட்டார்கள். And because of that, lots of people were saved. நான் எல்லா பயத்தோடு தாழ்மையோடு விசுவாசிக்கிறேன். Humbly I tell you, தேவன் அந்த ஆராதனையோடு ஆரம்பித்த அந்த காரியம் with the worship what the Lord started that day, இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து வந்து and கொண்டே it is being continued unto this day. அவர்கள் அந்த ஆராதனை எப்போ முடிஞ்சு, அதுக்கு அங்க ஆராதனை வீரர் ஒருத்தர் இல்ல, And there was no leader.
ஆராதனைக்கு ஒரு பாட்டு அங்க இல்ல. And there was no songs. ஆராதனைக்கு எந்த இன்ஸ்ட்ருமென்ட் அங்க இல்ல. And there were no instruments for the worship. நாம இன்றைக்கு ஆராதனை என்று சொல்வதற்கு உள்ள அனுகூலங்கள் எதுவுமே அங்க இல்ல. And whatever we have these days for worship were not there, not அங்க to be என்ன found. இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, What was found? ஒன்று பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் அங்க இருந்தார். And there was the only presence of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை நிறைத்த பொழுது, The moment they were filled with the Holy Ghost, அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, and what did the people do? ஆவியிலே நிறைந்து கர்த்தரை ஆராதிக்க They were தொடங்கினார்கள். filled with spirit and started worshiping கர்த்தரை the Lord. ஆராதிக்க தொடங்கினார்கள். They started worshiping the Lord. நான் அபிஷேகம் பெற்ற நாளை நான் மறக்கவே முடியாது. And I will not forget the day I received. நான் முன்னால இருந்த ஆலயத்துல இந்த ஆராதனை எல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. And the day I got saved, I will still remember the day. நான் ரட்சிக்கப்பட்டேன். I got saved. என்னுடைய அண்ணன் எனக்கு முன்ன ரட்சிக்கப்பட்டவர். My elder brother was saved. அவர் சொன்னாரே, தம்பி, He said, brother, ரட்சிக்கப்பட்டுட்ட, you have been saved now. நாம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். We have received the Holy Ghost. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். We have received the Holy Ghost. அன்னைக்கு சாட்டர்டே. And it was a Saturday. எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன், I told my elder brother, அண்ணே, brother, பரிசுத்த ஆவின்னு ஒண்ணு நான் விசுவாசிக்கலண்ணே. I do believe the Holy Ghost. ஆனா ஒவ்வொரு நாளும் எங்க சபையில விசுவாச பிரமாணம் சொல்லுவோம். Every day we used to say, ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவை விசுவாசிக்கிறேன். Apostle அவருடைய ஒரே பேரான குமாரனை I விசுவாசிக்கிறேன். do believe the Son of God. பரிசுத்த ஆவி உண்டு. இதெல்லாம் எங்க விசுவாச அறிக்கை. And it is the ஆனா utterance of பரிசுத்த the ஆவியை faith. பெறணும்னு சொல்லும்போது, When you say you receive the Holy Spirit, நாம பெற வேண்டியதில்லைன்னு சொன்னேன். there is, பெற வேண்டியதில்லை. I said there is no need to receive Holy Spirit. ஆனா ஒண்ணுனே, But I said, பரிசுத்த ஆவின்னு ஒண்ணு உண்டானா, if there is Holy Spirit, இன்றைக்கு நான் பெறாம நான் வீட்டுக்கு வர மாட்டேன். and I made a vow. I said I need to நான் get the Holy பெற்றுட்டு Spirit. தான் வீட்டுக்கு வருவேன். I should receive the Holy Spirit and get நேரா go home. பெந்தேகோஸ்து ஆலயம், அங்க பக்கத்துல ஆலயம் இருந்தது. And there was a church. நான் முதல் ஆளா உட்கார்ந்தேன். And I did get myself seated in the first row. நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, The day I got saved, அன்றைக்கு நான் எங்க உட்கார்ந்தேன்னா முதல் ரோல தான் உட்கார்ந்தேன். I sat in the first row the day I got ஒரு saved. நாள் ரெண்டாவது ரோவுக்கு போனதே கிடையாது. And I never changed my seat from that day. முதல் ரோவுல யாரா உட்கார்ந்தாலும் இடிச்சு தள்ளிட்டால் முதல் ரோல உட்கார்ந்தேன். And I used to push the people. If they had occupied that place, I used to push them and occupy the place. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஆவிக்குரிய உலகத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. There is a secret. முன்னால உட்கார்ற ஆளு ஸ்டெப் பின்னால போறான்னா வாழ்க்கையில பின்னாலேயே போறான்னு அர்த்தம். And if the first row person goes to the second floor, there is a backsliding. பின்னால இருக்கிற ஆளு முன்னால நகர்ந்து வரான்னு சொன்னா வாழ்க்கையில முன்னேறிட்டு வர்றான்னு And if அர்த்தம். the person who is seated in the second row come to the first row, that means he's தேவனுடைய progressing. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால என்ன களத்துல மட்டும் முன்ன உட்கார்ந்துறாதீங்க. பாஸ் சொல்லிட்டாரு, என்ன பண்ணாலும் முன்ன உட்கார்ந்தா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ரொம்ப நல்ல ரோ. So don't try to, all of y'all don't try to occupy only the first row. அது கர்த்தர் பாத்துக்கட்டும். May the Lord முன் take care ரோல of that. உட்கார்ந்தேன். Wherever you are seated, முழங்கால் பண்ணிட்டேன். I did leave. ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணேன். I did pray to the Lord. ஆண்டவரே, Lord, எங்க அண்ணன் பரிசுத்த ஆவி உண்டு என்று சொல்லுகிறார். my brother tells me there is the Holy Spirit. இவங்க எல்லாம் பரிசுத்த ஆவி உண்டுன்னு சொல்றாங்க. And these people do say there is Holy நான் Spirit. இப்படி பரிசுத்த ஆவி உண்டு நான் விசுவாசிக்கல. I did not believe in the Holy Spirit. பரிசுத்த ஆவி உண்டானால், if there is Holy Ghost, கேட்டா கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீர்கள். and you have said ask and it shall be given. இன்றைக்கு நீர் என்னை அபிஷேகிக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். I would not leave this place without your receiving your anointing. 2 நிமிஷத்துல பாஸ்டர் பக்கத்துல வந்தாரு. In 2 minutes the pastor came தம்பி, to me. கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார். The pastor said the Lord is கர்த்தர் anointing உங்களை you. அபிஷேகிக்கிறார். The Lord is anointing you. அவ்வளவுதாங்க. அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியாது. After that I did not know what happened to me. இங்க முன்னால உட்கார்ந்து பின்னாலே உட்கார்ந்து. The person who was seated in the first row, தூக்கி எறிஞ்சு பின்னாலே உட்கார்ந்து. I was thrown into a back row. 3 நாள் அந்நிய பாஷையை பேசினேன். And for 3 continuous days I was talking எங்க in different அம்மாட்ட tongues. சோறு கேட்க முடியாது, தண்ணி கேட்க முடியாது. அந்நிய பாஷையிலே நான் தண்ணி கேட்டேன். எங்க அம்மா தான் எப்படியோ விலைக்கு சோறு கொடுத்தாங்க. And I was talking in different tongues for 3 days and 3 days 3 நாட்கள்
என்னுடைய நாவிலே வேறு பாஷைகளை நான் பேசினேன். And the Lord gave me utterances in different tongues for the அந்த continuous 3 அற்புதமான days. நாளை நான் மறக்கவே முடியாது. And I would never forget those days in கர்த்தர் my என்னை life. அவ்வளவாய் ஆவியில் The அபிஷேகித்தார். Lord did fill me with the Spirit. இரவும் பகலும் நான் தேவனை துதித்தேன். Day and night I started praising the இரவும் Lord. பகலும் தேவனை ஆராதித்தேன். And I did adore the Lord. என்ன அபிஷேகத்துக்கு நடத்தின பாஸ்டரே பயந்து எங்க அம்மாட்ட வந்து, அம்மா பையனுக்கு என்னவோ ஆயிடுச்சு போல இருக்கு. And the pastor of our church, he came to my mother and said, I think something has gone wrong with him. சாப்பிட மாட்டேன்றான். He's not eating his தண்ணி food. குடிக்க மாட்டேன்றான். He's not drinking water. முழங்காலே நின்னுட்டு அப்படியே என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கான். He's always on his knees and praying to the அவருக்கு Lord in எங்க different அம்மாவுக்கு tongues. பயம் வந்துருச்சு. இவன் பரிசுத்த ஆவி இல்ல சொல்லிட்டே இருந்தான். ஆவியானவர் என்னமோ பண்ணிட்டார் இவனை. And he was the boy who said there is no Holy Ghost. Something the Lord has done unto him. அதுக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. And there is even a word for that. என்ன பாவம் செய்தாலும் மன்னிக்கப்படும். All the sins what you commit. பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசினா இம்மையிலே மன்னிப்பில்லை மறுமை. And you do not grieve the Holy Spirit and there is no. இவன் ரொம்ப ஆவிக்கு விரோதமா பேசிட்டு இருந்தான். And he is talking in different tongues. என்னவோ நடந்துருச்சு. Something has happened to him. ஆனா எனக்கு தெரியும் என்னவோ நடக்கல. And I knew it for myself, nothing happened to me. எனக்கு தெரியும் அந்த அனுபவத்தை நான் மறக்கவே முடியாது. And this particular experience I will never forget. 50 வருஷம் ஆனாலும் அந்த அனுபவத்தை நான் மறக்க முடியாது. And this particular experience I will not தேவன் என்னை forget. ஆவியினால் நிறைத்து The Lord filled me. 3 நாட்களாய் தேவனை ஆராதிக்க பண்ணினார். For 3 continuous days I was worshiping the Lord. அன்றைக்கு எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் சந்திக்கப்பட்ட போது 3 நாளாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானோ, அதுபோல தேவனனை 3 நாள் அபிஷேகத்திலே அந்நிய பாஷையிலே தேவனை ஆராதிக்க பண்ணினார். Like how Paul was met by the Lord, prayed for 3 continuous days, so was I in those days. என்னுடைய இருதயம் மகிழ்ந்தது. And I rejoiced in my heart. என்னுடைய இதயத்தின் மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. And I was not able to contain my rejoicement. இது என்னுடைய அனுபவம். This is my experience. அந்த அனுபவத்தை இன்றைக்கு நான் வைத்திருக்கிறேன். And even till today I am able அந்த to மகிழ்ச்சியை இன்றைக்கு நான் வைத்திருக்கிறேன். And even till today I am able to rejoice there. இன்னைக்கு சிலர் சொல்லுகிறார்கள், Today இது people அந்நிய tell- பாஷை என்பது போலி. Today the people say talking in tongues is fake. நான் மறுபடியும் சொல்றேன், போலி என்று ஒன்று உண்டானால் உண்மை என்று ஒன்று இருக்கிறது. If there is something which is called fake, that means there is the original available on the other side. ஏனென்றால் இயேசு சொன்னார், Jesus said, மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே Matthew chapter 13, 24ஆம் வசனம் 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களானால், verses 24 to 30, அங்கே ஒரு வயல் இருந்தது. அதிலே ஒருவன் எஜமான் நல்ல விதையை விதைத்தான். and in a field the owner sowed good seeds. அவன் நித்திரை பண்ணின பொழுது, And when he was sleeping, சத்துரு அதிலே களையை விதைத்தான். and the devil came and sowed tares. இப்ப 2 வளர்ந்தது. Both were growing. உடனே வேலைக்கால் கேட்குறாங்க, The servants come unto the master and ask, இந்த நிலத்திலே நாம் நல்ல விதையை தானே விதைத்தோம். and we did sow only good seeds in this இது field. எப்படி களைகள் இங்கே வந்தது? How did the tares come forth? உடனே எஜமான் சொன்னான், The இது master said, சத்துரு செய்த வேலை. the master said, it is the work of the enemy. உடனே கேட்குறாங்க, இது சத்துரு செய்தான்னா என்ன செய்திடலாம்? If the enemy has done this, பிடுங்கிடலாம், உடனே பிடுங்கி போட்டுடலாம். maybe we unseed it. ஏ சொன்னார், The master said, பிடுங்காத, don't do it. பிடுங்காத. Don't do it. எது வரைக்கும் வளரட்டும்னா, Let the tares also grow along with the seeds. அறுவடை வரைக்கும் வளரட்டும். Let it grow till the day of harvest. அப்போ ஒரு நல்ல வயல்ல தேவன் வருகிற வரைக்கும் என்ன இருக்கும்? Till the Lord's coming, what will be there in the field? There will be good seeds and there will be tares. எங்கே தேவனுடைய வயலிலே விதை விதைக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே விதைகளோடு களையும் வளரும். Even in the good field, what the good seeds are sowed, there will be tares also. எந்த பாஸ் நினைக்க முடியாது, சொல்லக்கூடாது, ஐயோ இந்த விதையை நான் விதைக்கலையே, And we should not say we did not sow நான் good இப்படி seeds. விதைக்கலையே, I did not sow நான் these. நல்ல விதையல்ல விதைச்சேன், I did sow good seeds. நான் நல்ல பலனல்ல காண விரும்பினேன், I wanted to see good fruits. இதுக்குள்ள எப்படி இந்த களை வந்துச்சு? How did the tares come here? இத பிடுங்கிரலாமா? Maybe unseed it? இல்ல, ஆண்டவர் சொன்னாரு, The Lord said. பிடுங்காத. He said don't. எங்களுக்கு தெரியுங்க எந்தெந்த களையை பிடுங்கி போடணும்னு எனக்கு தெரியும். I know which is to be uprooted. I do know, he said. நீங்க நினைச்சுக்காதீங்க,
Don't you think? உங்களை ஏன் பிடுங்கல தெரியுமா? You know why we do not send? நிறைய பேரை பிடுங்காம வச்சிருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, You know the reason why we don't uproot it? நீங்க நினைச்சிட கூடாது, எங்களுடைய இயலாமை நினைச்சிட கூடாது. You should not think that it is எங்களுடைய பலமே நினைச்சிட கூடாது. You should not think that it வெளியே is போடுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். It is easy to uproot and throw you out. ஆனா But ஒன்னோட கூட ஒன்னு லிங்கா இருக்கு. And there is something which is linked onto you. துன்மார்க்கமான புருஷனை ஏன் புடுங்கி போடலன்னா அதோட லிங்க் இன்னொன்னு ஒரு பக்தி உள்ள மனைவி இருக்கறா. And why the person who is not true to the Lord is not uprooted? ஒரு பக்தியற்ற ஒரு மனைவியை ஏன் பிடுங்கி போடலன்னு சொன்னா அத ஒட்டிக்கிட்டு இன்னொரு பக்தி உள்ள புருஷன் இருக்கறான். Why the unholy wife is not uprooted? Because she is linked to ஒரு துன்மார்க்கமான பெற்றோரை ஏன் பிடுங்கி வெளியே போட முடியலன்னா கர்த்தரை பின்பற்றுகிற பக்தி உள்ள பிள்ளைகள் பின்னால இருக்காங்க. Why our parents are not done away from this church? Because there are ஆண்டவர் சொன்னாரு பிடிங்கறாதப்பா. That's why he said don't uproot the tares. அப்ப நீங்க நினைச்சுக்கங்க, இந்த நான் ஒழுங்கா வசனம் தான் சொல்றேன், வசனத்து மேல ஒண்ணும் சொல்லல. And I'm only speaking the word. நீங்க நினைச்சுக்கங்க, எல்லாரும் ஒன்னு அறிஞ்சுக்கங்க, இந்த சபைக்குள்ள நல்ல விதையில வளர்ந்த பயிரும் இருக்கு, இதே சபைக்குள்ள களையும் இருக்கு. Even in this church there are good seeds and there are tares. ஆகினால ஏசியே சபையில வந்து வெள்ளவெளேன்னு உட்கார்ந்திருக்கனா நீங்க ஏமாந்து போய் ஐயோ பாஸ் சுந்த தாம சபைக்கு போதாமே நீ பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டேன்னா அதுக்கு நான் நோ கேரண்டி. I'm not a guarantee because even in this church there are good seeds and there are tares. இங்க வர்ற பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணல்ல, இங்க இருக்கிற பையெல்லாம் நல்லவனும் இல்ல. The boys who are seated over here we don't say they are bad, and the girls who are seated here we don't say you all are good. இங்கேயும் களை இருக்கு, even there are tares, இங்கேயும் களை இருக்கு. There are tares even in the girls side. நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது நீங்க தான். And it is you who should understand it. வயல் நிலத்தை நீங்க தான் சோதிச்சு அறிஞ்சுக்கணும். You got to search yourself and know what kind of seed you are. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, dear children of God, நீங்க இல்ல சபையை குற்றப்படுத்தவே முடியாது. You cannot blaspheme the church. இந்த சபையில இப்படி இருக்கான்னு கேட்க கூடாது. You should not say you cannot blaspheme this church. நான் ஒழுங்கா விதைச்சேன், I want to grow well. நான் ஒழுங்கா வேலி அடைச்சேன், I did fence it. நான் ஒழுங்கா தண்ணி பாய்ச்சினேன், I did water it. ஏற்ற சமயத்துக்கு நான் வந்து உரம் போட்டேன். And even I would manure it in the right season. ராத்திரியும் பகலுமாக என்னுடைய தோட்டத்தை நான் காத்துக்கிட்டு வர்றேன். And I did safeguard my garden day and night. ஆனா என்னை அறியாத ஒரு சத்துரு இருக்கிறான். And there is a devil. அவங்கிட்ட போய் நான் வந்து விதை வச்சிட்டு போய்ட்டான். And he did ask the permission. நான் ராக்கால அழுவுறேன், ஆண்டவரே. At the night hours I cry unto the Lord. இந்த மனுஷன் இப்படி இருக்கறானே, this man is here. இந்த பையன் இப்படி இருக்கறானே, this boy is like this. ஆண்டவரே இந்த பொண்ணு இப்படி இருக்காளே, this girl is like this. ஆண்டவரே சிஸ்டர் இப்படி இருக்காங்களே, what is நான் என்ன செய்யட்டும்? What will we do? பிடுங்கி போட்டுறணுமா? Shall I uproot them? நாளைக்கே சபையில வராதன்னு சொல்லட்டுமா? Shall I uproot them and send them away from the church? இல்லப்பா. The Lord said no. அறுவடை வரைக்கும் வச்சிருப்பா. Wait until the day of harvest. நீங்க என்ன ரொம்ப குற்றம் சாட்டலாம், and you might, ஆனா என் மேல விழுந்த தேவ கட்டளை ஒருத்தனையும் பிடுங்காத. and it's a commandment that has been given unto me, don't send away anyone. நல்லா வளரட்டும், இதே வசனத்தை கேட்டு, and may they grow hearing the word. கேட்டு, may they grow, இதே ஆராதனையில பங்கெடுத்து, may they take part in the worship. நீங்க நினைச்சிராதீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு. and that you don't think that you will go to the heaven. எனக்கு தெரியும் ஏசிஏல இருந்து நரகத்துக்கு போறவங்க இருக்காங்க. and there are so many people who got to reform. நான் ஜெபம் பண்ணி நான் அடக்கம் பண்ணி கல்லறைக்குள்ள வச்ச ஆளுங்க நித்திய ஜீவனுக்கு எழும்புவாங்கன்றதுக்கு நோ கேரண்டி. and the people who I have buried, I do not guarantee that they will have eternal life. நான் ஒரு பாஸ்டர் இருக்கிறனால என்னுடைய கடமை நீ செத்தா உனக்கு இன்பரா ஈட்டிலே சந்திப்பேன் அப்படி என் தலை எழுத்து அத. and it has been the duty given unto me that the day you die I got to bury you, and there is no guarantee you will go to heaven. நீ உயிர்த்தெழுவாய் என்ற நம்பிக்கையோடு அவரை மண்ண போட்டு, with the faith that you will resurrect with the Lord, I do bury you. அது உன் கையில காணிக்கை வாங்கி நான் சாப்பிட்டேன், அதுக்கு பாவ பரிகாரம். and it is that what I've eaten from you, I do my duty. நீங்க நினைச்சிராதீங்க
பெரிய பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணிட்டாரு, It is the- அதனால நான் உயிரோட எழும்பிடுவேன். And you don't think after committing sins that after the great pastor buries you that you will resurrect in the Lord. உங்களுக்கே தெரியணும், நான் களையா வளர்றேனா? Your conscience will tell you whether you are a good seed or a tare. நான் எப்போதும் சொல்லுவேன், களைக்கும் பயிருக்கும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். There will be. நல்ல It is easy to distinguish between a good seed and a tare. நல்ல ஒரு விவசாயியை பார்த்தீங்கன்னா, If you see a good field, அவன் உள்ள போகும்போது he would, when he goes, களையும் பச்சையாக தான் இருக்கு, the tare is also green, பயிரும் பச்சையாக தான் இருக்கு, the good seed is also green, ரெண்டும் பச்சையாக இருக்கு. both are green. ஆனால் கரெக்டாக அந்த பொம்பளை களையை மட்டும் பிடிங்கி எடுத்துடுறா. But the lady who works day and night over there, she plucks the tare. எத்தனை ஆயிரம் பயிர் இருந்தாலும் அங்க இருக்கிற களை தெரியும். But she will only remove the tares because she knows which is the tare. எது பயிர், Which is the good seed and which is the tare, she is able to understand. இது அறுப்பு காலத்துல அவர் ஏன் சொன்னார்னா, Why did he say in the time of harvest? இப்ப நீ தப்பா பிடிங்கிருவ, ஆனா அறுப்பு காலம் ரொம்ப ஈஸி. But in the day of harvest, it's very easy. எப்படி தெரியுமா? பயிரையும் களையும் கண்டு எப்படி தெரியுமா உங்களுக்கு? How would you distinguish? இந்த பயிர் வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, What would the good seed do? இந்த களை போலவே வளரும். It will grow like a tare. ஆனா இதுக்குள்ள வந்து கதிர் வந்த உடனே, When the seeds, when the corns come in, இந்த பயிர் என்ன செய்யும் தெரியுமா? the corns what it do? தலையை அப்படியே It just bows down. And the good seeds, they go flat to the பயிர் ground. தரையோட தரையா படுத்துரும். A good seeds, they lay down with the ground. ஆனா களை மாத்திரம் அப்படியே நிக்கும். But whereas the tare is so rigid that it stands அது upright, ஒரு நாளும் பணியாது, that it will not bow. ஒரு நாளும் பணியாது, The tares will not bow. எப்போது நிமிர்ந்தே நிக்கும். And it will stand erect. ஒரு விசுவாசிகளுக்குள்ளே என்றைக்கு தாழ்மையின் ஆவி வராமல், The day என்றைக்கு எதிர்த்து நிற்கிற ஆவி உனக்குள்ள என்றைக்கு வந்துச்சோ, நீ களையா மாறிட்ட, நீ பயிரா இல்ல. the day into the life of a believer, you start standing erect like a tare. ஒரு பயிருடைய அனுபவம் The corn, முதிர அதுக்குள்ளே தாழ்மையின் ஆவி. even as the corn grows, the more seasoned it becomes, it starts bowing down. ஒரு பணிவிடை ஆவி, It starts bowing down. ஒரு தாழ்மையின் ஆவி. It starts bowing. என்றைக்கு உனக்குள்ளே பெருமையின் ஆவி வருகிறதோ, But the day of when the arrogance comes into you, நீங்க யூ கேர்ஃபுல், கவனமாயிரு. you got to be careful when arrogance sets in. கவனமாயிரு. You got to be careful. பெருமையான வார்த்தைகள், பெருமையான பார்வைகள், When you start boasting yourself, பெருமையான செயல்பாடுகள், your acts becomes boast. நீ வயல்ல இருக்கலாம், நீ பெந்தகோஸ்தே வயல்ல இருக்கலாம், And you are in a Pentecostal church. பெந்தகோஸ்தே சபையில இருக்கலாம், You are in a Pentecostal church. அது உனக்கு கேரண்டி இல்ல. But that won't guarantee அது the உனக்கு eternal life. கேரண்டி இல்ல. It is not a guarantee of eternal life. பெந்தகோஸ்தே அனுபவம் என்று சொல்லுகிறது What is Pentecostal experience? தாழ்மை. You got to bow down. You got to humble yourself. இயேசு தாழ்த்தினார். The Lord humbled himself. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை தாழ்மைக்கு நேராக The நடத்தும். Lord should lead us onto humbleness. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to Lord's அதனால் holy ஒரு name. வயலிலேயே பயிரும் களையும் இருக்கிறது. Even in the field, there are good seeds and the ஆனால் tares. இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், What I want to tell you இந்த is, தேவனுடைய ஆவி இறங்கின உடனே when the Spirit of the Lord comes down, நடந்தது என்னவென்றால், what happens? அவர்கள் தேவனை துதித்தார். They started worshiping the Lord. பாருங்க, Listen. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து துதிக்கிறதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கார். The Lord gives you time to worship the Lord. நீங்கள் சாலமோன் ஆலயத்தை வாசித்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா, Even in the Old Testament, if you read about Solomon, அவர்கள் மாறி மாறி பாடி துதித்தார். and they did sing and praise the Lord continuously. அத மாறி மாறி துதிச்ச உடனே The moment they started என்ன praising நடந்ததுன்னு the Lord, கேட்டீங்கன்னா, what happened? தேவனுடைய ஆலயம் மகிமையினால் நிரம்பினது. The Lord's church is filled with அப்ப praise. தேவனுடைய ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவதற்கு தேவன் வைத்தது மாறி மாறி பாடி துதித்தார். To fill the Lord's church with glory, we have to continuously worship the நல்ல Lord. கவனியுங்கள். Listen அன்றைக்கு carefully. தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசமாகிறார்.
And he doesn't dwell in the house which இன்றைக்கு நான் is built சொல்லுவேன், by men. நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of the Holy Ghost. தேவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். The Holy Spirit is dwelling in you. இந்த சரீரமாகிய இந்த ஆலயம் The temple of the தேவ Holy Ghost, மகிமையினால் நிறைக்கப்பட when வேண்டுமானால், it is filled with the Holy Ghost, தேவ மகிமை இந்த சரீரம் அனுபவிக்க வேண்டுமானால், and if the Lord wants to experience இந்த His glory, சரீரத்துக்குள்ள என்ன இருக்கு என்று கேட்டீங்கன்னா, what should be there in your body? நான் தேவனை மாறி மாறி ஆராதிக்கும் போது At the moment we start worshiping the Lord, இந்த அற்பமான சரீரம், this body which இந்த is carnal, மண்ணான சரீரம், this body which is நான் carnal, சொல்லுவேன், இந்த சரீரம் மகிமையினால் தேவ மகிமையினால் நிரம்புகிறது. this body is filled with the glory of the Lord. என்னுடைய கண்கள் தேவ மகிமையினால் நிரம்புகிறது. The Lord is filled என்னுடைய with it. செவி தேவ மகிமையினால் Your நிறைகிறது. ears are getting filled என்னுடைய with it. சிந்தனை தேவ மகிமையினால் Even your நிறைகிறது. mind is getting filled with இந்த the Lord. மண்ணான சரீரம் தேவ மகிமையினால் நிரம்ப Even வேண்டுமானால், this body which is clay gets filled with the Holy Spirit. தேவன் ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். The Lord has kept a great thing. தேவனுடைய பிள்ளைகள் துதிப்பதற்காக, The Lord has kept us because He wants us to worship Him. துதிப்பதற்காக. He has kept us to நீங்கள் worship Him. பரிசுத்தமானுடைய வாழ்க்கைகளை பாருங்கள். If you see the life, சங்கீதக்காரன் சொன்னான், எக்காலத்தில் கர்த்தரை even ஸ்தோத்திரம். the psalmist said, at all times let me அவர் praise துதி you, எப்போது வாயிலே இருக்கு. and may His praise be in my mouth. நான் சொல்லுவேன், இந்த துதி என்ற வார்த்தையை நீங்கள் யோசிப்பீர்களானால், What does the word praise mean? அவர்கள் துதித்த வேளையில பெரிய சத்தம் உண்டாயிற்று. And there was a great noise when you praised. எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. And everyone came in. ஒரு பாட்டு இல்ல, There was no song. வெறும் தேவனை ஆராதித்து உள்ள வந்துட்டாங்க. And they were only praising the Lord. நான் சொல்லுவேன், I would பெந்தேகோஸ்தே ஆராதனையில இருக்கணும்னு சொன்னா, And if you have the Pentecostal experience, சத்தம் இருக்கணும். there should be, தேவனையும் சத்தத்தையும் வேறு பிரிக்கவே முடியாது. and there should be noise in the church. You cannot differentiate or you cannot separate the Lord and the noise. வேதத்துல நான் ஒரு சம்பவம் தர்றேன். And there is an incident. 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், Acts of Apostles chapter 19. தயவு செய்து 28ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். நல்லா கவனிங்க. என்னத்தான் நிறைஞ்சாங்களா? And when they heard these things, they were full with wrath. என்ன நிறைஞ்சாங்க? And what happened? கோபத்தினால் நிறைஞ்ச உடனே என்ன வந்துச்சு? And what happened when they were filled with anger? யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? And did anyone teach என்ன them? வரும்? When there is anger, what is the outcome of anger? நான் கோபமே பட மாட்டேன், சாந்த சொருவி அப்படின்னு சொல்றவங்கள நான் விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் கோபப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வரும், எனக்கும் கோபம் வரும். கோபம் வந்தா என்ன வரும்? When you become angry, what happens? Your voice. உங்களுக்கு கோபம் வரலையோ? கோபம் மூட்டினா தான் தெரியும் நினைக்கிறேன். கோபம் வந்தா என்ன வரும்? When you become angry, what happens? சத்தம் வருமா? கரெக்டாக சொல்லுங்க. Your voice is raised. Full volume sound வரும். You raise up your volume. நாய பேய இப்படி சொல்லுவீங்க, என் நாய எப்பயாய. உங்களை யாரும் கோபப்பட சத்தமா பேசன்னு சொல்ல வேண்டிய அவசியமே. And when you get angry, no one is to tell you to raise your voice. ஊமை கூட கோபம் வந்துடுச்சுன்னா அப்பா சாது மிரண்டா. Even a dumb person, when he gets angry, he raises his voice. ஐயோ, சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா, அட இந்த பொண்ணா இப்படி கூச்சல் போடுது. At times we might think, is it the same child? She's talking ஐயோ, so loudly. கோயில்ல வந்தா வாயே திறக்காதே. Many children, they do not open their mouth. நான் கூட சொல்லியிருப்பேன், இந்த பிள்ளை ஊமை பொண்ணு சாந்தமா. Even I would have said, this child is very quiet. கோபம் வந்தா என்ன வரும்? When you become angry, what happens to you? சத்தம் வராதுங்க, full volume. உங்களுக்கு எவ்வளவு சத்தம் போட முடியும்னு ஏங்க நான் பார்த்துருக்கேங்க. நம்ம அம்மாமாரு குழாய் அடியில் பேசுறத கேட்டீங்கன்னா, கோயிலில் சவுண்டு வராது. குழாய் அடியில் ஒரு குடம் தண்ணிக்கு அடிக்க அடியா பார்த்தீங்கன்னா 3 தெருவுக்கு தெரியும், ஏய் குழாயில சண்டை நடக்குது. I've seen many ladies when they get angry, they raise the volume. ஏங்க ஒரு நிறைவு எதுல முடியும்னா சத்தத்தில் முடியும். When there is a filling, you raise your voice. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க.
தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி வாங்கி, அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று சொல்லி காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் ஏங்க 6 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. They did praise the Lord for 6 hours. என்ன ஸ்தோத்திரம் பண்ணா? What did they pray? பாகாலே Baal, பாகாலே Baal, பாகாலே. Baal. நான் சொல்றேன், நீங்க இயேசுவேன்னு சொல்லி பாருங்க. If you utter the word Jesus, எத்தனை பேர் சொல்லுங்க? what happens? சிலர் இது நல்ல பாபு உஷுன்னு பாருங்க. அத மாதிரி நிறைய பெந்தகோஸ்தேக்காரன் உஷு பெந்தகோஸ்தேக்காரன். Many Pentecostal people, they whisper, they don't raise the volume. ஆனா அவன் என்ன செய்தாங்க? You know what did the people of Baal do? காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும், From the morning till the midday. அங்க என்ன worship leader இருந்தாரா? Was there any worship leader? அங்க drum அடிக்க ஆள் இருந்தாரா? Were the people அங்க playing? யாருங்க இருந்தா? And who was there? ஒரு ஊமையான விக்கிரகத்தை ஆராதிக்கிறதுக்கு And the people who were idolaters. 6 மணி நேரம் ஆராதிக்கிறாங்க. The idolaters, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் From the morning பாகாலே 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 கத்திட்டு இருக்கான். and they were praising unto the idols. ஏன் சொன்னார்? Jesus said, என் நாமத்தை நோக்கி கூப்பிடு, call unto me, நான் உன்னை விடுவிப்பேன். I will deliver எதை you. கூப்பிடு? I will deliver you. பாகால் நாமத்தை பல மணி நேரம் கூப்பிடலாம். And நீங்க இயேசுவின் நாமத்தை எவ்வளவு நேரம் கூப்பிடுறீங்க? and how will you call the name of Jesus? நான் சொல்றேன், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பாருங்க. And if you see the உங்க experience, அனுபவத்தை பாருங்க. if you see the experience, ஒண்ணு வேணாங்க, வீட்ல உட்கார்ந்துக்கிட்டு இயேசுவே, and if you would utter the name of the Lord, Jesus, இயேசுவே, Jesus, வேற ஒண்ணு சொல்ல வேணாங்க. don't utter any other உங்க word. கண்களை மூடிட்டு May you close your eyes. இயேசுவே, Jesus, call unto Jesus. இயேசுவே, Call unto Jesus. Jesus, இயேசுவே. Jesus. வெறும் இயேசுவின் நாமத்தை மாத்த நீ சொல்லி பாரு. Even if you will just utter the name of the இயேசுவின் நாமத்தை மாத்த Lord சொல்லி Jesus. பாரு. பெந்தகோஸ்தேல 1/2 மணி நேரம் ஆராதிக்கிறதுக்கு அந்த ஆராதனை நடத்துறவர் பாடுற பாடு எங்களுக்குலாம் தெரியும். And there is a temple of heathens where they worship their Lord for many hours. But here we need. கொட்ட அடிப்பா, ஆர்கனை ஸ்பீடா போடுப்பா, நல்ல சவுண்ட வைப்பா. But here we need leaders to lead us. கொஞ்சம் ஆடும். Right. ஆனா ஆவியானவர் வந்தபோது, But when the Lord came down, சத்தத்தோடு கர்த்தரை ஆராதித்தார். they worshiped the Lord with a great noise. நான் சொல்லுவேன், உண்மையாக நீ பெந்தகோஸ்தே அபிஷேகம் பெற்றிருந்தீனா, If you have received the Holy Spirit, நீ யாரா இருப்பான்னு கேட்டீங்கன்னா, Who you நீங்க would be? ஆராதிக்கிறவங்களா இருப்பீங்க. you would be a நீங்க worshiper. ஆராதிக்கிறவங்களா இருந்தா உங்க சரீரம் தேவ மகிமையினால் நிறைந்த சரீரமா And if இருக்கும். you are a great worshippers, your body நீ will be தேவ filled by மகிமையினால் நிறைந்திருப்பாய். You will be filled உன் with the கண்கள் glory of- மகிமையினால் நிறைந்திருக்கும். Your body உன் will be செவி filled. மகிமையினால் நிறைந்திருக்கும். Your eyes and ears will be filled with வாலிபரே, கன்னியரே, Dear children, தேவனை துதிக்க பழகுங்கள். may you learn to worship the தேவனை Lord. துதிக்க பழகுங்கள். May you learn to worship the Lord. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் may you not get ஆவியினாலே நிறைந்து may you get filled. பக்தியோடு கர்த்தரை பாடி, May you worship the Lord and sing praises. உலகம் ஒரு நிறைவுக்குள்ள இருக்குதுங்க. மதுபானத்துல வெறி உண்டு. You will get drunk with the praises of the நான் Lord. சொல்வேன், நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஆவியில நிறைங்க. May you get filled with the Holy Spirit. கர்த்தரை பாடுங்க. May you worship the Lord. கர்த்தரை துதிங்க. May you praise the Lord. கர்த்தரை வாசம் பண்ண விடுங்க. May you make the Lord to dwell in you. உங்களை தேவனுடைய ஆலயமாக்குங்க. May you make your body the temple உங்கள் of the Holy சரீரம் Ghost. மகிமையினால் நிரம்பட்டும். And then your body will be filled with glory. ஒரு முறை என்னுடைய ஒரு சொந்தக்கார பண்றவ படிச்சவா, And ரொம்ப படிச்ச ஒரு ரிலேஷன். there was a relation who was much learned. ஏய் தாமஸ், Thomas, உங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசை. I want to come to your church and I am anxious. உங்க கோயில் பிரசங்கத்தை பீட் பண்ண சூப்பர் பிரசங்கம்டா. And you are preaching is really good. பாட்டு கேட்டா பரலோகம் மாதிரி இருக்கு. And even the songs that you all sing, it is. அப்படியே உள்ள வந்து அங்கே உட்கார்ந்துடலாம் போல இருக்கு. And I want to sit in the church continuously. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான்டா பிடிக்கல, கோயிலுக்கு வர முடியலடா. Only one thing holds me back. திடீர்னு உங்களுக்கு என்ன வருதோ தெரியலடா. லபதி மல்ல. Only one thing what I'm not able to understand. You are talking different tongues. அத ஒண்ண மட்டும் எடுத்துட்டீங்கன்னா, Only if you remove that one thing. உங்க கோயில் சூப்பர்டா. நான் வந்துருவேன்.
Or is that particular thing that if you remove from your church will become super? நான் சொன்னேன், And I would say, I said, அப்படியா? is that so? நீ மார்க்கெட்டுக்கு போயிருக்கியான்னு கேட்டேன். And I've asked that person, did you go to the market? நீ மார்க்கெட் போயிருக்கியான்னு கேட்டேன். Have you ஆமா, got to? எங்க வீட்டு பக்கத்துல மார்க்கெட் இருக்கு. And he said, very close to my house. என்னடி கிடைக்கும்னு கேட்டேன். எல்லாம் கிடைக்கும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், மீன், எல்லாம் மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கும். And in the market, everything we find. ஏய், உனக்கு ஒண்ணு தெரியலடி. And I think you do not know. மார்க்கெட்டுக்கு உள்ள போனாதாண்டி வெண்டைக்காய் கிடைக்கும். If you go into the market, you get the உள்ள lady's finger. போனாதாண்டி கத்திரிக்காய் கிடைக்கும். Only brinjal you get only. மார்க்கெட்டுக்கு உள்ள போனாதாண்டி மீன் கிடைக்கும். If you go into the ஆனா market, you ஒரு get. மார்க்கெட் இருக்குன்னா 1 கிலோமீட்டர் அந்த ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் வெண்டைக்காய், கத்திரிக்காய், மீன் இவ கத்திக்கிட்டே கிடக்குறா. அப்ப வெளியே என்ன கிடைக்கும்? The vendors, what they sell, they shout out that they are selling lady's finger, brinjal, so and மார்க்கெட்டுக்கு so. போனா கத்திரிக்காய் கிடைக்கும். சரக்கு எங்க இருக்கோ அங்க என்ன இருக்கு? But where the product is available, ஏண்டி வெண்டைக்காய் இருக்கிற வரைக்கும் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பா. வெண்டைக்காய், 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 வெண்டைக்காய். the vendor will start shouting, lady's கத்திரிக்காய், finger, கத்திரிக்காய், கத்திரிக்காய். as long as the product is available. ஏய், சரக்கு எங்க இருக்கோ அங்க சத்தம் இருக்கும். Where there is the உங்க product, there will be கோயில்ல noise. சரக்கு இல்ல, சத்தம் போயிடுச்சு. Where there is no இங்க product, சரக்கு இருக்கு, சத்தம் இருக்கு. where there is product, there is sound. Thank you, Lord. உங்க கோயில்ல சரக்கு எல்லாம் வித்து போச்சு. And you have exhausted all your products. கழுவி கூடைய கவுத்தியாச்சு. And you have washed everything. அவ போயிட்டான் வீட்டுக்கு. And you all are gone home. சத்தம் எங்க இருந்து வரும்? But where will the noise come? வராது. இங்க பாவ மன்னிப்பு இருக்குடி. And there is forgiveness of sin இங்க here. சமாதானம் இருக்கு. There is peace here. இங்க விடுதலை இருக்கு. And there is தேவ பிரசன்னம் இருக்கு. There is the Lord's இங்க presence மகிழ்ச்சி here. இருக்கு. There is peace. இங்க கர்த்தருடைய ஆளுகை இருக்கு. There is the Spirit of the எங்க Lord. கிட்ட சரக்கு இருக்கு, சத்தம் இருக்கு. There is the product still available. That's why there's sound. ஹalleluya. Hallelujah. உங்ககிட்ட சரக்கு இருந்தா If you have the products, சத்தம் இருக்குயா. there will be sound. இன்னைக்கு ஏன் எல்லாம் கையை கட்டிட்டு முன்னி உட்கார்ந்திருக்கீங்க? But why people are seated with the folded hands? உங்களுக்கே சரக்கு இல்ல போல இருக்கு. But I think you all don't have the products with you. நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பு என்ன இருந்தா என்ன இருக்கும்யா? And in the house, என்ன இருக்கும்? in the house of the righteous, நீதிமான் வீட்டில சோதனை மேல சோதனை, there is always praise. சாமி அந்த இருக்காது. There is always sound in the house அந்த of the இருக்காதியா? righteous. நீதிமான் வீட்டிலே ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம். And in the house of the righteous, there is the sound அவன் of salvation. ரட்சிப்பினால பாடுறாயா? And they do sing. ரட்சிப்பினால களி கூர்றாயா? And they enjoy and they are overjoyed with this because of salvation. ரட்சிப்பை விரும்புகிறவன் தேவனுக்கு மகிமை உண்டாவதா என்று சொல்றான். May we give honor and glory unto the Lord with our நான் சொல்வேன், salvation. உண்மையான கிறிஸ்தவன் is a noisy people. சத்தம் போடுறவன்யா. The people are real Christians or people who make sound. ஒரு ஐயா சொன்னாரு, ஒரு கோயிலுக்கு போனாரா, ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் இருந்தானா. And a man who got saved, he went to a church and said, அவன் நல்லா உணர்ச்சி வசப்பட்டு அடிக்கடி And ஹalleluya, and I got praise excited. the Lord, hallelujah. And I got excited and shouted, Hallelujah, praise the Lord. அது ஒரு நார்மல் சர்ச்சில் உட்கார்ந்துக்கிட்டு ஹalleluya சொன்னா எப்படி இருக்கும்? And even an ordinary church, if you go and say, Praise the Lord, Hallelujah. அங்க ஒரு பிரபு இருந்தாராம். And there was a master. அவர் சொன்னார், பிரபு பிரபுனா என்ன? King. பிரபுனா Okay, the king, prince. ஒரு பிரின்ஸ் அங்க இருந்தார். There was a prince. அவர் சொன்னாரா, And he said, உனக்கு $50 தரேன். And I'll give you 50 talents. ஆராதனை முடிய வரைக்கும் சத்தம் போடாத. And he said, I'll give you 50 talents. Don't raise your voice in my church. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. Because நீ சத்தம் போடாம இருந்தீன்னா if it annoys me, $50 தருவேன். and I will give you $50. உனக்கு வெளியே போய் நல்ல ஒரு ஷூ வாங்கி தருவேன். And I would get you a good shoes when you go out. இவன் ஏழையான மனுஷன். And this man, ஒரு பக்கத்துல $50, இன்னொரு பக்கத்துல ஷூ. and on one hand you will get $50, and the other side you will get a good shoes. ஹalleluya வரும்போது உடனே $50. The moment he used to get excited, he would look at the dollar. ஆட்டைக்கு அடக்கி பார்த்தாங்க. And he was trying to contain himself. கணேசன் அவருக்கு அடக்க முடியல. And he was not able to contain himself. அவன் சொன்னாரா, டாலர் வேண்டாம், ஷூ வேண்டாம், அல்லேலூயா.
And finally he burst out and said, like, I don't need your ஏதோ $50. வேண்டாம் அல்லேலூயா. And I don't need your shoes. And he said, hallelujah. நீங்க உட்கார்ந்துருக்க பார்த்தா யாரோ டாலர் கொடுத்தாங்க போல் இருக்கு. And the way you all are seated, someone has given you dollars. ஏன்னா இப்ப காசு வாங்குற காலம். And these are the days when you get money in your house. நீங்க எதையோ வாங்கிட்டு உட்கார்ந்து ஏங்க கர்த்தரை துதிங்க. ஆவியில நிறைஞ்சு கர்த்தரை துதிங்க. Worship the Lord. துதிச்சு பாருங்க. Worship the Lord. துதிச்சு பாருங்க. Worship the Lord. ஒரு 2 நிமிஷம் கத்து துதிச்சு பாருங்க. May we praise the Lord. துதிச்சு பாருங்க. Thank you, Lord. நல்ல சத்தத்தை போய் துதிச்சு பாருங்க. Thank you, Jesus. என்ன நடக்குன்னு பாருங்க. Thank you, Jesus. ஹalleluya. Hallelujah. Thank you, Lord. ஓ ரபஷா பாபா லபா. ஓ Thank ரபசந்தல பரதல you, கபா. Jesus. ஓ ரபஷா பாபா லபரதல. நன்றி ஆண்டவரே. இயேசுவே. இயேசுவே. ஓ ரபபதல பரதலரியா தலரியா. பரிசுத்த ஆவியானவரே. உரபபதல பரதலரியா பலதலரியா பலசியா. உரபபதல பரதலரியா பலஷத்தியா. உக்கபபல தலரியா பலசதுரியா தலரியா. ஆவியானவரே. 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 இயேசுவே. 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 உரபபதல பரதலரியா பல. நிபபதல பரதலரியா. நிபபதல பரதலரியா. நிபபதல பரதலரியா பல. உரபபல சலபரதலரியா பல. ஜீசஸ். ஊரமா சந்தலாரி. நீ நல்லவர். நீ நல்லவர். என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பெரியவர். ஓ ரபசபபபல. ஓ ரபசந்தல பரதல. நீ பாபால துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். தேவ மகிமை இறங்கி வரட்டும். தேவ மகிமை இறங்கி வரட்டும். சத்தத்தை உயர்த்துங்கள். எக்கால சத்தம் விடு. ஹalleluya பதல பரதலரியா. அடக்கி கொள்ளாதே. அடக்கி கொள்ளாதே. தேசமே பயப்படாதே. மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Thank you, Jesus. Thank you, Lord. ஓ ராமா சந்தல பரதல. ஹalleluya. Thank you, Lord. Oh Thank you, Jesus. Lord, we thank you. Lord, we thank you. Oh, Yeshuve. 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 Thank you, Lord. Thank you. கர்த்தர் நல்லவர். The Lord is good. கர்த்தர் நல்லவர். The Lord is good. God is good. God is good. தேவன் பெரிய காரியங்களை And செய்வார். He is going to do great and mighty things. உங்கள் வாழ்க்கையில எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Praise the Lord at all times in your life. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் ஸ்துதியின் மேன்மை அறிந்து கொள்ளுங்கள். You got to know the importance of praises. ஸ்தோத்திரத்தின் மேன்மை அறிந்து கொள்ளுங்கள். And you got to know the importance of praises. தேவன் திருச்சபைக்கு அஸ்திபாரம் இட்ட பொழுது When the Lord laid the foundation for the church, ஆராதிக்கிறவர்களை கொண்டே தேவன் அஸ்திபாரம் இட்டார். and He laid the foundation with the worshipers. ஆகையினாலே தான் சபையின் அஸ்திபாரத்தை ஒருவன் அசைக்க முடியவில்லை. That is why no one is able to shake the foundation of the Lord. உங்கள் வாழ்க்கை, Even in your life, உங்கள் குடும்பம், in your family, உங்கள் அனுதின வாழ்க்கை, even your daily life, நான் சொல்லுவேன், I would say, ஏர்லி மார்னிங், அதிகாலையில early in the morning, உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. when you
Start your life early in the morning. அந்த 24 அந்த 24 மணி நேர வாழ்க்கை And the 24 hours. மகிழ்ச்சியா இருக்கணுமானா, And if you want the அந்த நாளுக்கு அஸ்திபாரம் இடுங்க. எது தெரியுமா? And what is the foundation that you got to lay? ஸ்தோத்திரத்துல அஸ்திபாரம் இடுங்க. Lay the foundation with the praises. சங்கீதக்காரன் The psalmist. காலையிலே என் சத்தத்தை கேட்டார். And the Lord heard his voice. அதிகாலையில உம்மை And he praised the Lord early in the morning. வேதம் சொல்லுகிறது, The Bible says, வாழ்நாளெல்லாம் நான் மகிழ்ந்து களி கூற வேண்டும். and if you want to rejoice throughout your life, காலையிலே கிருபையினால் get up early in the morning and worship the Lord. காலையில அவசர அவசரம் ஓடாதீங்க. Don't run for your work. காலையில கிச்சனுக்கு ஓடாதீங்க. Don't run into your kitchen. காலையில உங்களுடைய பணிக்கு ஓடாதீங்க. Don't run for your work. ஃபர்ஸ்ட் உங்கள் பணியை நீங்கள் துதியில் ஆரம்பிங்க. Worship the Lord first thing in the morning. முழங்கால் படியிட்டு May you kneel down. கர்த்தரை நோக்கி, May you look unto the Lord. கைகளை உயர்த்தி, And may you raise your hands. நீங்கள் உங்கள் ஆரம்ப நாளை 24 மணி நேரத்தை நீங்கள் முடிக்க போகிற நீங்கள் The day that you begin your துதியோடு 24 அந்த hours, நாளை ஆரம்பிங்க. may you start the day with the worship. ஒன்று உன்னை அசைப்பதில்லை. No one can shake you. அந்த நாள் உனக்கு மகிழ்ச்சியான நாளா இருக்கும். And that particular day will be a day அந்த of நாள் உனக்கு rejoicing. மகிழ்ச்சியான நாளா The இருக்கும். day you will rejoice. இன்னைக்கு ஏன் இந்த நாள் முழுவதும் நீங்க வேதனை அனுபவிக்கிறீங்க? Why are you experiencing நீங்க sorrow? போட வேண்டிய அஸ்திபாரத்தை நீங்க You are போடல. not laying your foundation early in the morning. போடல. You are not laying your நான் foundation. சொல்றேன், எழும்பி நேரா வேலைக்கு ஓடாதீங்க. Don't run to your work. எழும்பி நேரா கிச்சனுக்கு ஓடாதீங்க. Don't get up and run to your kitchen. நான் சொல்றேன், எழும்பி நேரா கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுங்க. Get up early in the morning and seek His அந்த face. நன்றி உள்ள இருதயத்தோடு May கர்த்தரை you seek the துதியுங்க. Lord with a heart full of கர்த்தரை thanksgiving. ஆராய்ந்து பாருங்க. May you worship the இந்த Lord. நாள் ஒரு பெந்தெகோஸ்தே ஆரம்ப நாளா இருக்கட்டும். And let this day be a day of Pentecost. காலையில எழும்பி அதிகாலையிலே நான் கர்த்தரை துதிப்பேன். Seek the Lord early in the morning. தேவனே என்னுடைய தேவன், Lord, you are my God. அதிகாலமே நான் உம்மை தேடுவேன். And I will seek you early in the morning. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல And thou will feed me என் with fat. ஆத்துமா திருப்தியா இருக்கும். And என் ஆத்துமா திருப்தியா may இருக்கும். my soul be full. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May வாலிபரே, your children, கன்னியரே, even ladies, பெரியோரே, elders, சிறியோரே, even the young உங்க children. வாழ்க்கை அனுபவத்தை வச்சுக்கோங்க. May you take this as a, காலையிலே ஆண்டவரை நன்றி உள்ள may இருதயம். you seek the Lord early in the morning. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the என்னுடைய Lord. ரட்சிப்பின் இந்த 50 ஆண்டு காலத்திலே Even the 50 years experience of my பரிசுத்தவான்கள் salvation, கற்றுக் கொடுத்த ஒன்று, one thing that the Lord has taught me, அதிகாலையிலே எழும்பி கர்த்தரை ஆராதிக்க கற்றுக் கொடுத்தார். may you get up early in the morning and see the Lord. எவ்ரி டே மணிக்கணக்காய் கர்த்தரை காலையிலே ஆராதித்தேன். May you get up early in the morning and seek the இன்றைக்கு Lord. அதை நான் பின்பற்றி வருகிறேன். Even till today I follow that. கர்த்தரின் வாழ்க்கையில உள்ள எல்லா சந்தோஷத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். The Lord has blessed me with all the தேவனுடைய blessings. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of இந்த the Lord. பரிசுத்த ஆவியின் நிறைவை ஏன் ஆண்டவர் தந்தார்? Why did the Lord give us this? ஆராதிக்க மாத்திரம் அல்ல, Not only to worship Him. சீக்கிரம் வாசியுங்கள். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். வசனத்தை தைரியமாய் பேசினார். And when they had prayed and the place was shaken and the இதுவரைக்கும் வசனத்தை பேசினாங்க. and they did speak the word. ஆனா இப்போ ஆவியினால் நிரப்பப்பட்டு And when they were filled with the Holy Ghost, தைரியமாய் பேசினார். they spoke the Lord's word with நான் boldness. சொல்லுவேன், ஒரு ஆவியினுடைய நிறைவு When the fullness of the Lord ஒரு comes, மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு வரும்னு what does கேட்டா, it bring out to you? தைரியத்தை கொண்டு வரும். It brings boldness to you. தைரியத்தை கொண்டு வரும். It brings boldness to you. உண்மையாக ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியின் நிறைவை காப்பாற்றிக் கொள்ளுகிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி பயப்படவே முடியாது, பயப்படக்கூடாது. A lady or a man who is filled with the Holy Ghost, he will never get coward. He is not a coward at all. He will be talking boldly. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, That's why the Bible says, தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். the Lord has given us the love, the தேவன் peace. நமக்குள்ள பரிசுத்த ஆவி என்னத்தை கொண்டு வந்தார்? What does the Holy Ghost bring ஒரு us to? பலமுள்ள ஆவியை கொண்டு வந்தார். And it gives you boldness. பாருங்க, இந்த பேதுரு யோவான்லாம் பாருங்க. பேதுருலாம் இந்த கூட இந்த 12 பேரும் இயேசுவை பிடிச்ச உடனே விட்டுட்டு ஓடிட்டான். And all these disciples who were with the Lord, when he was apprehended, they left him பேதுரு and ஒரு ran. பெண்ணுக்கு முன்னால சத்தியம் பண்ணினார். And
And you, Peter, he saw that he did not know the Lord. பேதுரு The same Peter, தைரியமாய் பிரசங்கித்தார். and the Holy Ghost came upon him. He boldly preached. தைரியமாய் பிரசங்கித்தார். He preached boldly. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு என்று சொல்லி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. And they seen the boldness of Peter and Paul. நான் சொல்லுவேன், ஒரு உண்மையான அபிஷேகம் பெற்றவன், A man who was filled with the Holy Ghost, பயம் அறியான். and he would not be afraid of anything. நமக்கு பயமே இல்லைங்க. And he would not be afraid of எதை anything. குறித்து நான் பயப்பட மாட்டோம். We did not get afraid for anything. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். A righteous man will be compared unto a lion. ஏன் தெரியுமா? You know why? அவனை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். And the one who strengthens him is the Holy Ghost. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியில் நிறைந்து பாருங்கள். And if you would ponder on this, சங்கீதக்காரன் சொன்னா, the psalmist says, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். every time I would praise the Lord. அவர் துதி என்னாலும் என் வாயில இருக்கும். And his praise will be in my mouth always. அதோட முடிவு என்ன தெரியுமா? You know what is அவன் there? எக்கால ஸ்தோத்திரிக்கிற மனுஷன் இருந்ததனால, And ever when I praise the Lord, அவனுடைய மந்தையிலே ஒரு சிங்கம் வந்தது. and there was a lion which அவனுடைய came, மந்தையிலே கரடி வந்தது. and there was a bear which came to the herd. விட்டுட்டு ஓடிதானா? Did David leave them and இல்ல இல்ல, run? சிங்கத்துக்கு முன்னால தைரியமானந்தான். And he stood before the lion boldly. கரடிக்கு முன்னால தைரியமானந்தான். And he stood before the bear அதை boldly. தொடர்ந்து போனான். And he followed them. அதை அடித்தான். And he killed. அதை பிடித்தான். And he அவன் caught them. வாயிலிருந்து காப்பாற்றினான். And he saved the தேவனுடைய herd. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. எல்லாரும் பயந்து போய் நின்றார்கள். The people were afraid. பட் கோலியாத்தை ஏன் எதிர்த்து நின்றான்? And David was able to stand before Goliath. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். But he was able to praise the Lord. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். And he was praising the Lord. அவர் at all துதி times. என்னுடைய வாயிலே இருக்கும். And his praise will be continually in my கர்த்தருடைய mouth. துதி ஒரு மனுஷனுடைய வாயிலே இருக்குமானால், And if a man praises the Lord continually, நான் சொல்லுவேன், அவன் யாரா இருப்பான்? and who he would be, தைரியசாலி. and that particular man will be very bold. உங்களுக்கு தைரியம் வேணுமா? If you want boldness, காலையில் அதிகாலையில் ஒரு டோஸ். if you want boldness, get up early in the morning, take your dose. நான் நினைக்கிறேன் தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை டோஸ் எடுத்துக்கிட்டாராம். Daniel prayed unto the Lord thrice a day. 3 வேளை அவர் பலகணியை திறந்து வச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம். And he would open the windows and praise the Lord 3 times a day. சிங்கத்துக்கு எப்படிதான் இருக்குன்னு தெரியும். And he was thrown into the lion's den. அதை குறித்து பயப்படவே இல்லைங்க. And he did not fear the lions. பயப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? You know why? அவர் ஒரு நாளைக்கு ஏற்கனவே 3 டோஸ் சாப்பிட்டு உட்கார்ந்திருக்காரு. And he used to praise the Lord thrice a day, and he was bold. ரெடியா இருக்காரு. And he was ready. ரெடியா இருக்காரு. And he was ready ஆனா for. நாம எப்ப ரெடியா இருக்கோம்னா ஆபத்து வந்தாதான் இயேசுவே. And even we are ready at times when we go through problems. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் சொல்ல உங்களுக்கு வாழ்க்கையில தைரியம் வேணுமா? If you want boldness, வேதம் சொல்லுகிறது, the Bible says, பலம் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுறாதீங்க. don't lose your boldness at any point of தைரியம் தான் time. பாருங்க நம்ம மிகுந்த பலனை கொண்டு வரும். And live boldly, it will bring you it will bring much fruits. ஒரு சாமியார் சொன்னாராம் சிஷ்யர்கிட்ட, A saint said this. வாழ்க்கையினுடைய அடிப்படைக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா பயம்தான் காரணம். The basic foundation in life is fear. அவங்களுக்கு புரியலையா? And சரி நான் உங்களுக்கு நாளைக்கு விளக்கம் சொல்றேன்னு சொன்னாராம். and he said, I will expound this. என்ன செய்தார் தெரியுமா? You know what he did? இன்றைக்கு ராத்திரி சாப்பாடு. And they ate food. எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. And all the people, they sat down to eat. எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறியாச்சு. And the food was served. அந்த உடனே And the saint எல்லாரும் said, பரிமாறின உடனே அந்த சமையல்காரன் சொன்னானா சாமியார்ட்ட, and the cook came out to the pastor and said, ஐயா, sir, இருந்ததெல்லாம் சமைச்சிட்டேன். and whatever we have, I have cooked. நாளை காலைல என்ன இல்ல? Tomorrow morning, ஒண்ணுமே இல்ல. there is nothing in store. நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா மத்தியானமோ ராத்திரியோ சமைக்கிறேன். And if you purchase and give it to ஆனா me, காலைக்கு ஒண்ணும் இல்ல, நாளைக்கு மத்தியானத்துக்கு ஒண்ணும் இல்ல. there is nothing available for tomorrow's அப்போ afternoon. அந்த Like, சமையல்காரன் சொன்னாரா, the masters looked at the பரவாயில்ல நாளைக்கு பாத்துக்கலாம் போ. and the master looked at the cook and said, let's see tomorrow. இது எல்லாரும் யாரு கேட்டுட்டு இருக்கா? And சாப்பிட போற ஆளுங்க கேட்டுக்கிட்டு. and all the people who were seated over there, they were also hearing. எல்லாரும் சாப்பிட்டாங்க. And those people who were seated, they did eat. சன்னியாசி கேட்டாராம்,
And the master asked, நீங்க எல்லாரும் வழக்கம் போல சாப்பிட்டீங்களா இல்ல எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு. the master asked the disciples, he said, have you had your வழக்கமா சாப்பிடுறபடி சாப்பிட்டீங்களா? habitually whatever you have you taken அதிகமா சாப்பிட்டீங்களா? and or have you taken little more? எல்லாரும் எவ்வளவு சாப்பிட்டாங்க? How much did they eat? அதிகமா சாப்பிட்டாங்க. And everyone have eaten more. ஏன் தெரியுமா? You know why? ஏய் நாளைக்கு சாப்பாடு இல்ல. Because the cook has said there is nothing நாளைக்கு available for tomorrow. சாப்பாடு இல்லங்கற பயம் அவனை ராத்திரி என்ன பண்ணுச்சு? The fear of not having food for tomorrow அதிகமா சாப்பிட made him to consume little more this night. நாளைக்கு இல்ல. நாளைய பற்றி உள்ள பயம்தான் இன்றைக்கு மனிதனை சேமிக்க பண்ணுது. The fear of tomorrow is making you to save for today. இன்னைக்கு நிறைய பேர் என்னெல்லாமோ சேமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. The people are saving everything in them. என்ன பண்றது? மூணு பொண்ணா பெத்தாச்சு. I have 3 daughters, so what am I to do? என்ன பண்றது? What am I to do? பயம். The fear. பயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயத்தை வச்சிட்டாங்க. There is a different kind of fear. என்னத்தையும் ஒரு பயத்தை வச்சிட்டாங்க. There is some sort of fear. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு ஆவியை நமக்கு வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? The Spirit of the Lord has given you one thing. தூர தள்ளுறது. You have to discard the fear. பயத்தை தூர தள்ளுங்க. You got to discard the fear. உண்மையாக நான் சொல்வேன், ஒரு ஆவியினால் நிறைந்த ஒரு மனுஷன் If you are being filled with the Holy Ghost, வருங்காலத்தை குறித்தும் பயப்பட மாட்டான். you need not worry about your future. எதை குறித்தும் பயப்பட மாட்டான். He would not be bothered about anything. கர்த்தருக்குள்ளே நான் தைரியமாய் And he would say, I am bold in the Lord. கர்த்தருக்குள்ள தைரியமா இருக்கிறேன். And he would say, I am bold in the Lord. நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God, I tell நாம் you, மிகுந்த பலன் உள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் if you want to become bold people, நமக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, what is that you need? நமக்கு ஒரு தைரியம் உள்ள இருதயம் வேணும். And you need a bold heart. எதுக்கு ஏத்து நிக்கிற ஒரு தைரியம் வேண்டும். You should be able to encounter anything. தேவன் தானியேலை மாற்றினார். God changed தேவன் Daniel. தாவீதை மாற்றினார். Lord changed David. பரிசுத்தவான்களை மாற்றினார். Even the servants of God he changed. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார். A righteous man will be compared to a lion. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. வாழ்க்கை தைரியமாய் மாற வேண்டும். If you want to be bold in your life, உங்கள் பணபலம் அல்ல, it is not your பொருள் money, பலம் அல்ல, it is not எந்த பலமும் அல்ல, it is not any other strength. தேவ பலம். It is the strength of the Lord. நீங்க ஆவினால் நிறைஞ்சு பாருங்க. If you have been filled with the Holy Ghost, எதை குறித்து நான் பயப்படவே மாட்டேன். you will not get bothered with anything. எத்தனை பேர் சொல்வீங்க? Hallelujah. நான் பயப்படவே மாட்டேன். Hallelujah. தைரியமா சொல்லுங்க. Boldly may we தைரியமா சொல்லுங்க. more boldly may we say. பயப்படவே மாட்டேன். May we not get fear for anything. Hallelujah. Hallelujah. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தி. The Lord will strengthen me. அப்ப ஏன் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்தார்? Why did the Lord give us the Holy Ghost? நாம் தைரியமாய் நிற்பதற்கு. That we might be strengthened and be bold. மூன்றாவதாக Thirdly, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் Acts of Apostles சீக்கிரம் chapter 52ஆம் வசனம் வாசி. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். And the disciples were filled with joy and with the Holy Ghost. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் வாசிப்பீர்களானால், Even if you read அதற்கு முந்தினமான வசனங்களை வாசிப்பீர்களானால், if you would read the earlier verses, பெரிய வேதனையின் வழியாக கடந்து போகிறார்கள். they are going through a path. அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், And here they say, தேவன் அவர்களை பரிசுத்த ஆவியினாலும் and they were filled with the Holy Ghost, சந்தோஷத்தினாலும் நிரப்பினார். and with joy they were filled. அப்ப நான் சொல்லுவேன், And I would இந்த say, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு The filling நம்மை of the- ஆராதிக்க மாத்திரமல்ல, the filling of the Holy Ghost பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நம்மை தைரியப்படுத்த மாத்திரமல்ல, and the filling of the Holy Ghost doesn't give you நம்முடைய boldness alone. பரிசுத்த ஆவியோட நிறைவு நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா வைத்து. The filling of the Holy Ghost will keep you always joyful. நீங்க கர்த்தருடைய ஆவியில மாத்திரம் நிறைந்து பழகுவீர்களானால், And if you have the experience of getting filled with the Holy Ghost, நீங்க எப்படி இருக்கலாம் என்று சொன்னால், how can you be? நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம்.
You can always be joyful. வேதம் சொல்லுகிறது ரோமர் 14ஆம் அதிகாரம் Romans chapter 14. 17ஆம் வசனம் வாசித்து பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாய் இருக்கிறது. For the kingdom of God is not meat and drink. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பல்ல. It is not meat and drink. தேவனுடைய ராஜ்யம் குடிப்பல்ல. It is not drink. இந்த உலகத்தை எடுத்து பாருங்க. But if you take the world, அவன் சந்தோஷம் எங்க இருக்கு? and where is his joy? நல்லா புசிக்கிறதுக்கும், and if you eat well, குடிக்கிறதுக்கும், and if you eat well and drink well, இருந்தால் சந்தோஷம். and if you eat well and drink well, you are joyful. நான் சொல்லுவேன், I would say, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தினுடைய சந்தோஷத்தை பார்க்கலாம். Even at the day of harvest, when you harvest the wine and the அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தி. And it is more than that, the joy when you start praising the Lord. சந்தோஷம் இருக்க வேண்டிய இடம் இருதயம். It is the joy which is found is in your heart. இன்னைக்கு சந்தோஷம் எங்க இருக்கு? You know where is your joy? பணத்துல இருக்கு. It is on wealth. பொருள்ல இருக்கு. Even in your wealth and பணம் money. பெருகிச்சா சந்தோஷமா இருக்காங்க. And people who have all these, they are joyful. பதவி சந்தோஷமா இருக்காங்க. They are joyful. செல்வம் வந்து சந்தோஷமா இருக்காங்க. And they are joyful. அறுவடை காலம் சந்தோஷமா இருக்காங்க. Even at the time of harvest, you are joyful. பாருங்க, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். The situations might change. பணம் இன்றைக்கு என்கிட்ட இருக்கும். The money you might have today. Tomorrow it might be with someone. சுகம் இன்றைக்கு என்கிட்ட இருக்கும். Today you might have. நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட இருக்கும். It might be. பலன் இன்றைக்கு என்கிட்ட இருக்கும். Today you might நாளைக்கு have. இன்னொருத்தர் இருக்கும். Tomorrow it might be. மாறிக்கொண்டே இருக்குங்க. அதன் மேல வைக்க கூட சந்தோஷம். Maybe not pin our faith on all this. நம்முடைய சந்தோஷம் எங்க தெரியுமா? Where should our faith be? இருதயத்துல. Your joy should be in your heart. இருதயத்துல. Your joy should be in your heart. இந்த ஆலயம் கட்டப்படும் போது when this church was being built, இந்த பில்டிங்க்கு அடுத்த பில்டிங்ல நான் வாடகைக்கு இருந்தேன். and I was on a rented house. ஒரு போர்ஷன்ல வீட்டுக்காரர் இருந்தாரு. ஒரு போர்ஷன்ல நான் இருந்தேன். The landlord was in one portion. அப்ப எல்லார் வீட்லயும் டிவி கிடையாது. இப்போ ஒரு வீட்டுக்கு 4 டிவி இருக்கு. In one house there are 4 அப்ப அவர் வீட்ல இந்த ஏரியாவுல அவர் வீட்ல டிவி இருந்துச்சு. The landlord had a TV in his house. அவர் தெலுங்காரர். And he was a Telugu நல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது broadcast பண்றதுக்கு அவ்வளவு தெலுங்காரங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. And all the people will gather in his house. அன்றைக்கு இங்கிலாந்துக்கு இந்தியாவுக்கு கிரிக்கெட் மேட்ச். There was a cricket match on that particular day. Final day. Yeah, it was a final. அப்ப அன்றைக்கு இந்தியா கை ஓங்கி இருக்கு போல இருக்கு. And on that day the Indians were doing well. ஒரே கைத்தட்டு, ஒரே குஷி, ஒரே ஆரவாரம். And all the people who were gathered there were making hey ஓய்னா என்னெல்லாம் சத்தம் எல்லாம் தண்ணி வேற அடிச்சிட்டு என்னெல்லாம் அடிச்சிட்டு. And all the people were making and they were enjoying themselves. எனக்கு ஆண்டவரே னு ஸ்தோத்திரம் பண்ணி நான் உட்கார்ந்து நல்லா ஆண்டவரை ஆராதிச்சிட்டு உட்கார்ந்து. Since I was living in the next door and I was worshiping the Lord. Final உச்ச கட்டம் வந்துச்சுங்க. And at the height of the நம்முடைய நாட்டினுடைய வழக்கத்தின்படியே கரண்ட் போயிடுச்சு. And when it was the fag end of the match, எல்லா கைத்தட்டி ஃபைனல் மேட்ச் ஒரு முறை வரும்போது கரண்ட் போயிடுச்சு. At the fag end of the match, the current went off. இவனுங்க மூஞ்சிகள் எல்லாம் பார்க்கணும். And you should see the faces. அன்றைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதி முதற்கொண்டு ஏச்சு வாங்கினாரு. And எல்லாம் திட்டிக்கிட்டு உஷ்னு வீசிக்கிட்டு வெளியே வந்து உட்கார்ந்தாங்க. And all the people, you know, they were down in confidence. அப்ப நான் யோசித்தேன், உங்களுடைய மகிழ்ச்சி கரண்ட்ல இருக்கு, என் மகிழ்ச்சி இதயத்துல இருக்கு. And my rejoicement was in my heart. இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி எங்கே இருக்குதுங்க? Where is your joy today? ஆண்டவர் நம்ம கரண்ட்ல வைக்கல மகிழ்ச்சி. The Lord has not kept our joy in வைக்கல மகிழ்ச்சி. And it is not kept in our இதயத்துல மகிழ்ச்சி வச்சிருக்கார். We should have joy in your heart. சொல்லுவேன், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். And it is a good medicine. Joy is a good medicine. A medicine. It's a good medicine. அந்த மகிழ்ச்சி எங்கங்க இருக்கு? எதிலேமே இல்லங்க. எதிலேமே இல்ல. It is in your heart. பரிசுத்த ஆவியின் நிறைவு. And it is the Holy Spirit which fills you. ஆவியில நிறைஞ்சு மகிழ்ந்து பாருங்க. If you get filled with your Holy Ghost. நிறைவு நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கணுங்க. And if you get filled with your Holy Ghost and ஆவியின் நிறைவு சந்தோஷத்தை உண்டாக்கணுங்க. And there will be joy in your heart. நீங்க வேதத்துல வாசிப்பீங்கன்னா, if you would read 1 தெசலோனிக்கேயர் தயவு செய்து 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. First Thessalonians மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட ஆவியினுடைய சந்தோஷம் என்ன இருந்துச்சாங்க வீட்ல?
What was there in the house? பயங்கர உபத்திரவம். And there was அந்த affliction. உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்திலே Even amidst the afflictions, வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. and there was joy because they received வீட்ல the word. உபத்திரவம், இருதயத்துல சந்தோஷம். If you have அதனால affliction, வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. even if you have affliction, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா மக்கதோனியா சபைக்கு நான் தேவன் அளித்த கிருபையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். even the people of Macedonia, வாசிங்க 2ஆம் வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருக்கும்போது தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துவமாய் poverty, எப்படியா இருந்தாங்க? கொடிய தரித்திரம், and there was deep poverty, மிகுந்த உபத்திரவம், and there was great affliction. வெளிய உபத்திரவம், there was affliction outside, வெளிய பயங்கர தரித்திரம், there was poverty, உள்ள பரிசுத்த ஆவியானவர், and having the Holy Ghost filled them, they were filled with joy. ஹalleluya, hallelujah, ஹalleluya, hallelujah. அந்த நிறைய சொல்வாங்க, பிரதர் நமக்கு இந்த உபத்திரமே இல்ல பிரதர், you have no affliction at all, brother, கஷ்டமே இல்ல, there is no. அப்படின்னு யாராவது வந்து உங்க வீட்ல தீர்க்க தரிசனம் சொன்னா அது வந்து காசு கொடுத்து ஏமாந்துறாத. Don't believe anyone if they come and say that there is no affliction at all. ஏன்னா ஏன் சொல்லி இருக்கிறாரு? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம். Even the Lord has said there is in this world there is உலகம் இருக்கிற வரைக்கும் ஒரு உபத்திரம் இருக்கு. There is trials and tribulations. நம்ம உடம்புல மாம்சத்துல ஜீவன் இருக்கிற வரைக்கும் உபத்திரம் இருக்கு. As long as you are alive there is trials and tribulations. ஆனா இந்த உபத்திரவத்தின் நடுவிலே even amidst the trials and tribulations தேவனுடைய சந்தோஷம் நமக்குள்ள இருக்கு. there is the joy of the Lord which is in our heart. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தர் இந்த உலகத்தினுடைய பாடுகளை மேற்கொள்வதற்கு, even if you want to overcome இந்த வேதனைகளை மேற்கொள்வதற்கு, and you want to overcome the trials இந்த and பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு, overcome the trials and tribulations, பரிசுத்த ஆவியான ஒரு ஆயத்தை வச்சிருக்காரு. the Holy Ghost has got a weapon, பரிசுத்த ஆவியினால சந்தோஷம், and he fills our hearts with அவங்க joy. உதாரமாய் கொடுத்தாங்க. and they gave what நான் நினைக்கிறேன் கொடுக்கிறதுக்கு பணம் தேவையில்லை. to give, it is not that you need money. பரிசுத்த ஆவியின் உண்டான சந்தோஷம், you need the joy to வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு என்ன வேணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம். you got to have the joy to give. இன்னைக்கு ஏன் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் கீழ்ப்படிய முடியல? even having heard so many messages you are not able to change. இங்கேயே இருக்காங்க. even here there are 2 people, வருஷம் வருவான், there are people 3 வருஷம், எத்தனை வருஷம் விசுவாசி? there are 3 people வருஷம் விசுவாசி. 3 ஞானஸ்நானம் years எடுத்தியா? being a believer. யோசிக்கிறேன், நல்ல வேளை சாவறதுக்கு முன்னால யோசித்து முடிச்சிருப்பா. may you ஞானஸ்நானம் decide. எடுத்தியான்னா அவர் என்ன பண்றாரா? 3 வருஷமா யோசிக்கிறார். and he is pondering over baptism for 3 years. ஏன் யோசிக்கிறார் தெரியுமா? you know why? ஏன் கீழ்ப்படியல தெரியுமா? why he is not obeyed? வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு பேதுரு பேசிய போது when Peter spoke those days, அந்த வசனத்தை சந்தோஷமா the ஏற்றுக்கொண்டார். people who heard, they received the word கர்த்தருடைய joyfully. வசனத்தை எப்ப ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா, when you receive the word of the Lord, வசனத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு when you receive the word, சந்தோஷம் வேணும். you need joy in your கர்த்தருக்கு heart. கொடுக்கிறதுக்கு சந்தோஷம் வேணும். you need joy in your heart to give unto the பரிசுத்த Lord. ஆவியானவர் சந்தோஷத்தை கொடுத்திருப்பார். ஆனால் if the Lord Holy Ghost has given you the joy, ஒரு நாளும் கிறிஸ்தவன் கஞ்சனா இருக்கவே முடியாது. a Christian will never be a miser. மிகுந்த தரித்திரத்தில் இருந்தாங்க, even in their poverty, ஆனா உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. the Macedonian people gave. ஏன் தெரியுமா? you know why? சந்தோஷம். because they had joy in their hearts. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இன்றைக்கு எப்படி நிறைக்கணும்னா, how should the Holy Ghost fill us? இந்த பரிசுத்த ஆவியா சந்தோஷம் இருக்குமானால், even if you have the Holy Ghost filled in you, இந்த உலகத்து எந்த சந்தோஷமும் நம்மை அசைக்க முடியாது. no joy in this world can shake us. இந்த உலகத்தில் உள்ளது சிற்றின்பங்கள், தேவன் கொடுக்கிறது பேரின்பம். the lust of this world is for a moment, but இந்த the eternal உலகம் love is from the கொடுக்கிறது Lord. சிற்று அனித்தியமானது, and all this is for a moment, it is தேவன் momentary. கொடுக்கிறது நித்தியமானது. the Lord joy, what the Lord gives is நித்திய permanent. சந்தோஷத்தினாலே நிரப்புகிறீர். the Lord will give us a permanent நித்திய joy. மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். the permanent joy will be upon my head. தேவன் கொடுக்கிற சந்தோஷம் நித்தியமானது. the joy what the Lord gives is permanent. நான் சொல்ல ஒவ்வொரு நாளும் வாலிபர்களே, the youth, கன்னியர்களே, the ladies, பெரியோர்களே, elders,
இந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால் நிரம்புங்க. May you get filled with this joy of the Holy எங்களை Ghost. நிரப்புங்கப்பா. Lord, fill me. சந்தோஷத்தினால். Lord, fill me with your joy. நாலாவதாக Fourthly, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். Acts of Apostles chapter 13. நீங்க 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எல்லா கபடமும் அதுக்கு முந்தின வசனம். அப்பொழுது பவுல் என்று சொல்லுகிற சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவனை உற்று பார்த்து, அவனை மந்திரவாதி, உங்க மந்திரவாதி இருக்கான், அவனை பின்னால் தொந்தரவு கொடுத்துட்டே வரான். அவனை பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை ஆவியிலே நிறைந்து அந்த சாத்தானுடைய மகனை துரத்தினான். And he was filled with, Paul was filled with the Holy Ghost and he rebuked the Satan. ஆவின் நிறைவு நம்ம யாரா மாத்தும்னா ஒரு அதிகாரியா மாத்தும். And when you are filled with the Holy Ghost, it makes you an authoritative person. யார் மேல அதிகாரம்? பிசாசின் மேல அதிகாரம். You have authority over the devil. பிசாசின் மகனே, and you the son of the devil. பிசாசின் மகனை மந்திரவாதியை துரத்தினுடைய காரணம் என்ன தெரியுமா? And the sorcerer was driven. பவுல் தன்னுடைய பலத்தினால துரத்தல. Paul did not drive him. தன்னுடைய வல்லமையினால துரத்தல. Not by his might. தன்னுடைய அறிவினால துரத்தல. Not by his intellectual. அந்த பிசாசை துரத்துறதுக்கு to drive out the devil, அவனுக்கு ஒரு நிறைவு தேவையா இருந்துச்சு. and he had a filling. அப்ப நான் சொல்வேன், ஒரு ஆவியினால் நிறைகிற ஒரு மனுஷன், when a person is filled with the Holy Ghost, வாழ்க்கையை நீங்கள் ஆவியினால் நிறைத்து பாருங்க. and if you get yourself filled with the Holy Ghost, நிறைச்சு பாருங்க, and if you get filled with the Holy Ghost, யாரா இருப்பீங்க தெரியுமா? and who you will be? நீங்க அதிகாரிகளா இருப்பீங்க. You will become authoritative people. நீங்க பயப்படுறவங்களா இருக்க மாட்டீங்க. And you will not be cowards. நான் சொல்வேன், இந்த உலகத்துல பிசாசோட நமக்கு போராட்டம் இருக்குதுங்க. And there is battle with the devil in this world. ஒரு முறை இங்க ஒரு எல்லாரும் வருஷம் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. And the people were here. எல்லாரும் போல தான் நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன். And I was praying for everyone. எல்லாரும் போல அந்த பொம்பளை மேல கை வச்சேன். And I prayed on a particular lady. அவ்வளவுதான், அது ஏய்னுச்சு. And that shouted back at me. அந்த பொம்பளையை பார்த்தா அப்படியே எனக்கு அப்பதான் தெரியும் மனுஷனுடைய நாக்கு எவ்வளவு நீளம் இருக்குன்னு. And that lady put out her tongue. அடக்கிவேன்னு சொன்னான் போல இருக்கு. And that lady put out her tongue. மனுஷன் நாக்கு எவ்வளவு பெருசு இருக்குன்னு அப்ப அப்படியே நீட்டிட்டு அப்படி நிக்கிது, அது கண்ணை ஊட்டுற பார்த்தா எப்பா ஆண்டவரே. And I was able to discern how long is the tongue of the lady that day. அது கேக்குது, நான் யார் தெரியுமாடா? And that spirit asked me, do you know who I am? நான் ரத்த காட்டேரி. And I am the goddess of, I'm Kali or whatever it is. நம்ம சந்தோஷம். And it's good. பக்கத்துல இருந்த ஆட்கள் எல்லாம் காணோம். And the people who were at the side of that lady, they vanished. விசுவாசிக்கடா. And those people were believers. நிறைய பேர் இடத்தை காலி பண்ணிட்டாங்க. And people just flew. அது சொல்ல ரத்த காட்டேரி தெரியுமா? And that uttered the name of a devil. ரொம்ப நல்லது. And I said, it's very good. நீ இப்ப போறியா இல்லையா? And I rebuked the devil. அது திரும்ப சொல்ல, நான் யார் தெரியுமா? நீ யாரு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நீ போறியா இல்லையா? But when that asked me, do you know who I am? I said, are you leaving? பழைய தாமஸ் ராஜா இருந்தெல்லாம் 10 வருஷம் போல திரும்பி வந்திருக்கேன். Had I been old Thomas, I would not have stayed in Pakistan. I would not have come back to this place. ஆனா கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த மாதிரி எத்தனையோ காட்டாரிகளை நான் பார்த்துட்டேன். Because of the filling of the Lord, I was able to face that. ஒண்டிக்கு ஒண்டியா நின்னு காட்டாரிகளை பார்த்தேன். And I was able to challenge that. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God. இப்பதான் நம்ம சபையில பேய்கள் கொஞ்சம் அடங்கி உட்கார்ந்து நினைக்கிறேன். It is only now the devils are at low level. முன்னால பேசும்போதே எழுப்பி வரும் நேரம். Even when I preached those days, they used to. அது நல்ல ஒரு அனுபவம். And it used to. அப்படி வந்தா தெரியும் நீங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருப்பீங்க. And if that comes, I don't know how many people will sit here. ஒரு நாள் நான் பயந்தது இல்லங்க. And I was not afraid of that. பிசாசின் மேல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Because the Lord has given us authority over the devil. நீங்க ஆவியில் நனைஞ்சு பாருங்கங்க. You experience it. Get filled with the Lord. நான் சொல்லுவேங்க, அந்த ரத்த காட்டேரி சத்தம் போட்ட அன்றைக்கு நம்முடைய பிரதமர் இங்க இருந்திருந்தார். Had
prime minister or president be available here on that particular day? பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் ஏய் நான் ரத்த காட்டேன்னு சொன்னா, If the devil had to go to prime minister and say I am so and so, அவர் ஹெலிகாப்டர் ஏறி அங்க டெல்லிக்கு போயிடுவாரு. the prime minister would have flew back to Delhi. ராணுவ பலம் அவரை ஒண்ணும் செய்யாது. Even the defense force can do nothing. நான் சொல்றேன், நீங்க யாரு? Who are you? நீங்க ஆவியில் நிறைஞ்சு பாருங்க. If you get filled with the Holy Ghost, இன்னைக்கு சொல்றாங்க பாஸ்டர் ராத்திரி வந்து நாயா வருது. at the night, people do tell me it comes in the form of dogs. வீட்டுக்கு இல்ல, பெட்டுக்கு. It is not to the house but to the கண்ண bed. மூணா என்னடா வருது? There are so many நாயா வருது, பூனையா வருது. 40 வருஷம் விசுவாசிக்கிற நாய் தானே வருது. and it comes in different forms. இன்னும் கர்த்தர் வரலையா படுக்கைக்கு? இன்னும் தேவன் வரலையா? Is not Lord coming to you? பூனை தானே வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கு. Is it the animals which come to your bed? நான் சொல்றேன், நாயை துரத்த முடியுதா உனக்கு? You don't have to call dog. நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God, நீங்க அதிகாரிங்க. you have authority. நீங்க குழந்தைங்க இல்ல, You are not babies. நீங்க அதிகாரிகள். You have authority. ஆவியானவர் உங்களை அதிகாரம் தந்திருக்கிறார். The Lord has given you the power to be authority. பிசாசின் மேல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். And He has given you authority அது over ரத்த devil. காட்டேரியா இருக்கு, அத்த ஊட்டேரியா இருக்கட்டும். And whatever the devil might be. நீ யார்? Who are you? நீ ஆவியினால் நிறைந்திருப்பாயானால் If only you are filled with the Holy Ghost, பிசாசுகளை எதிர்க்கிற வல்லமையை உங்களுக்கு தந்திருக்கிறேன்னு He சொன்னார். has given you authority over the devils. உங்களுக்கு தந்திருக்கிறேன். He has given you. உங்கள் வீடுகளுக்கு பிரவேசிக்க முடியாது. And it cannot enter your house. உன்னை அவன் தொட முடியாது. It cannot touch you. கர்த்தர் அதிகாரியா வச்சிருக்கிறார். The Lord has given you the authority. எப்போ நீங்க அதிகாரியா மாறுவீங்க? And ஆவியினால் நிறைந்து. when you become the authority, ஆவியினால் நிறைஞ்சா. when you fill with the Holy Ghost, ஒன்றை மறந்து போதீங்க. don't forget one thing. சும்மா என்னமோ கைத்தட்டி அப்படியே குளிச்சிட்டு போறதுக்கு கர்த்தர் ஆவியானவர் தரல. The Lord has not given you a spirit just to clap and get excited. ஏதோ இங்க நேரம் லபோதிபன் கத்திட்டு போறதுக்கு ஆண்டவர் It is தரல. not to just make noise and just go away. ஆவியானுடைய அபிஷேகம் உன்னை அதிகாரியா மாற்றும். The Lord's Spirit has made you an authority. பிசாசின் கிரியைகளை அழிக்க பண்ணும். And it is to destroy the works of அது the அதம் Satan. பண்ணும். And to destroy the works of நான் Satan. சொல்வேன், பிசாசு தான் ஓடணுமே தவிர நீங்க ஓட வேண்டியதில்லை. The Satan got to flee, not you. பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கு ஒரு பலன் நமக்கு தேவை. And He has given you the power to stand before the நீங்க சொல்லுங்க பிசாசை பார்த்து, You got to look at the devil and பிசாசே say, நான் யார் தெரியுமா? do you know who am I? நான் அதிகாரி. I am an நான் authority. அதிகாரி. I am an authority. எனக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் The கொடுத்திருக்கிறார். Lord has given me the authority. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the ஆவியின் Lord. நிறைவு When தைரியத்தை மாத்தறல, it is not the boldness, சந்தோஷத்தை it மாத்தறல, is not joy, நம்மை அதிகாரியாய் மாத்துறார். and He is making you an authority over. கடைசியாக And last of all, ஆவியின் நிறைவு the filling of the Lord. 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் பாருங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வளர்த்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்து Being full with the Holy Ghost, வானத்தை அண்ணாந்து. and He looked up unto the heavens. நான் இதோட முடிக்கிறேன். முன்னால என்ன இருக்கு? And what is there in front? எல்லாரும் பல்ல கடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. The people were gnashing their teeth. எல்லார் கையிலும் கல்லு. And they were holding stones. தேவானை கல்லறி நின்று கொண்டிருக்கு. They want to stone Stephen to death. அந்த நேரம் ஆண்டவர் ஆவினால் நிறைக்கிறார். And he is getting filled with the Holy Ghost. இப்போ இதுவரைக்கும் யாரை பார்த்தான்? And thus far, whom did he look at? பல்ல கடிக்கிறவனை பார்த்தான். And he looked at people gnashing their teeth. இதுவரைக்கும் யாரை பார்த்தான்? Who did he look at? கல்லறியறவனை பார்த்தான். And he looked at the people with stones. ஆவி நிறைவு வந்த உடனே The moment he was filled with Holy இங்க Ghost. உள்ள யாரையுமே பார்க்கலங்க. And he did not look at others. தன் கண்களை வானத்துக்கு நேராய் ஏறினார். And he lifted up his eyes onto the heavens. ஒரு ஆவியின் நிறைவு உள்ள ஒரு மனுஷன், A man who is filled with the Holy Ghost, எந்த பிரச்சனையும் நோக்க மாட்டான். he will not look at all the afflictions around. என்ன கர்த்தரையே நான் He will only look at the Lord. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரையே நான் நோக்குவேன். He will look at unto the Lord who என் created கண்கள் heaven and அவரையே earth. நோக்கி இருக்கிறது. My eyes will be fixed onto him. எனக்கு அங்கிருந்து ஒத்தாசை வரும். And my help cometh from நான் there. நம்புகிறது அவராலே வரும். My help cometh. பிரதர், நம்ம பல்ல நிறைய பேர் நிக்கலாங்க. The people do நம்ம dash. பல்ல கடிச்சுக்கிட்டு கல்லை எடுத்துக்கிட்டு நிறைய நிக்கலாங்க. And they are ready to stone you to death. அதை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. May we not look at them. அதை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க.
May we not look at them. உங்கள் கண்களை எப்போது ஏறெடுக்கிற இடம் இருக்கு. May we get our eyes fixed onto the Lord. வானத்தை அண்ணாந்து பார்க்க. May we look onto the Lord in heaven. நீங்க அண்ணாந்து பாப்பீங்கன்னா, If only you look onto the Lord, நீங்க என்னத்தை பாப்பீங்கன்னா, you know what you will see? நீங்க கல்லையும் பார்க்க மாட்டீங்க. You will not see the stone. நீங்க பல்லையும் பார்க்க மாட்டீங்க. You will not look at the நீங்க teeth. என்ன பாப்பீங்கன்னா, You know what will you look? தேவனுடைய மகிமையை பாப்பீங்க. You will see the glory of the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நிறைய பேர் கல்லையும் பல்லையும் பார்த்துட்டு இருக்க காரணம் என்ன? The people nowadays, they look at only the stone and the teeth. ஐயோ பிரதர் அவங்க பல்ல கடிக்கிறாங்க பிரதர். They are gnashing their ஐயோ teeth. பிரதர் கல்ல எடுக்கறாங்க They பிரதர். are ready with the stone. அவங்க அப்படி பண்றாங்க பிரதர். They do அவங்க that. இப்படி பண்றாங்க பிரதர். They do this. பிரதர் Brother, அத பாக்குறதுக்கு நம்ம கண் வேண்டாம் பிரதர். may you not look at that. நம்மளே கண்களை தான் பாருங்க. Only thing that you got to look is, சொல்லுங்க. you got to look onto the Lord. அங்கே பாருங்க. May we look onto the heavens. அங்கே பாருங்க. May we look onto the heavens. நான் காலைல கூட சொன்னேன். Even in the morning, I நாம said, இந்த மாதிரி பல்ல கடிக்கிறவங்க, the people who gnash their teeth, கல்ல எடுக்கிறவங்க, the people who take the stones, உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா, the people, they may look at you. நாம இங்கேயே உட்கார வேண்டியதான். We may have to look, sit here itself. நான் சொல்லுவேன், I would say, தப்பா விளங்கிட்டா விட பரவாயில்ல. please don't mistake me. என்கிட்ட வந்து பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், People come to me and say, praise the Lord. ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்றேன் பாஸ்டர்னு I do pray சொல்றாங்க. throughout எனக்கு the தெரியும். ஆனா பின்னால போய் எப்படி கல்ல எடுக்கறான்னு எனக்கு தெரியும். I do know they pick up stones. தெரியாமலா இருக்கேன். Do you think that I do not know? உடனே கூப்பிட்டு என்கொயரி வைக்கணுமா? Do I call them and ask them? நான் எங்க பார்த்துட்டு இருக்கேன்? Where do I look at? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? Glory be to God's holy name. நேற்று ராத்திரி ரவிபால் வந்தார். Last night, Pastor, உங்களை பற்றி ரொம்ப கேவலமான ஒரு செய்தி வந்திருக்குன்னாரு. There is something which has been told about you wrongly. வாங்கி பார்த்தேன். And I took that and seen it. பழைய ஆளா இருந்தா பிளட் எல்லாம் ரொம்ப கோச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? Had I been the old Thomas, I would have dealt with it in a different way. அவர் சொன்னார் நம்பர் இருக்குன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பர் இருக்கு போட்டு கேட்டு பாருங்க. நம்பர் அவன் நம்பர் எதுக்கு? அவன் நம்பர் இருக்கட்டும். நீங்கள் அந்த மாதிரி செய்தியை கேள்விப்பட்டீங்கன்னா இன்றைக்கு நேற்று ராத்திரி உங்க வீட்டு போலீஸ் வந்திருக்கும். அவன் எழுதியிருக்கிற அந்த செய்தியை நீங்கள் வாசித்தீங்கன்னா எத்தனையோ செய்தி கேட்டாச்சு. எத்தனை பேர் பல்ல கடிச்சாச்சு, எத்தனை பேர் கல்லை எடுத்தாச்சு. There are so many people who spoke against me. They have gnashed their teeth. They have taken stones to stone at me. பார்த்துக்கிட்டு But I don't look at them or inquire from them, but I only look onto the Lord. நீங்க என்ன பேசுங்கப்பா. Whatever you want, you may talk. நீங்க எங்க மாத்திரம் பாருங்க. Whatever you want, you speak. கர்த்தரை மாத்திரம். But I will only look at the Lord. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சம்பவத்தை வாசித்தேன். When I was young, I read an incident. ஒரு ஆத்துல There was ரெண்டு அன்னப்பறவைகள் இருந்துச்சாம். There were two swans. ஒரு ஆமை இருந்துச்சாம். And there was a மூணு பேர் ரொம்ப ஃப்ரெண்ட். And these two ரெண்டு பேர் குளத்துல அப்படியே விளையாடி எல்லாம் அந்த குளத்துல இருக்காங்க. The swans and the tortoise were great friends. ஒரு நாள் குளம் வத்தி போச்சு. And the pond got dried one day. அப்போ இந்த அன்னப்பறவைகள் இந்த ஆமை கிட்ட சொல்லிச்சான். The swans told the tortoise, அப்பா தண்ணி வத்தி போச்சு, எங்களுக்கு மீன் இல்ல, there is no water. நீ தரையிலயும் வாழுவ தண்ணிலயும் வாழுவ. You can live in water. எங்களுக்கு தண்ணி தேவை. You need water and on the land. தூரத்துல தண்ணி இருக்கு. And there is water available somewhere. நாங்க பறந்து போறோம், உனக்கு பை பைன்னு சொல்லிச்சான். And we are going to fly away. அப்போ சொல்லிச்சான், இல்ல என்ன விட்டு போயிடாதீங்க. So the tortoise said, don't leave me alone. நான் கண்டிப்பா உங்களோட தான் வருவேன். And the tortoise said, I want to come with you. அப்போ இது நான் பறந்து போயிடுவேன். The swans, they said, நீ எப்படி வருவ? அப்போ மூணு பேர் உட்கார்ந்து யோசித்தாங்க. The three sat together and they thought of a plan. இப்போ கடைசி முடிவு எடுத்தாங்க. And they came to a conclusion. இந்த அன்னப்பறவை வாயில ஒரு குச்சி வச்சுக்கிச்சு. This swan, அந்த அன்னப்பறவை ஒரு stick வாயில one hand, குச்சி வச்சுக்கிச்சு. the other one on the other side. இப்போ சொல்லிச்சான், ஆமா They told the tortoise, நீ வந்து இந்த குச்சி பிடிச்சுக்க. and they told the tortoise, உன் கையால cling onto the வாயால பிடிச்சுக்க. Cling onto the stick with your mouth. நாங்க அப்படியே உன்னை கொண்டு போய் அடுத்த குளத்துல விட்டுறோம். So we will transport you to that other pond. ஆனா ஒரு கண்டிஷன். But there is one condition. கீழ மாத்திரம் பார்க்கவே கூடாது. Don't you dare to look down. நீ மேலேயே பார்த்துரு. May you only look at the sky. Okay. The tortoise shook the head. அன்னப்பறவை பிடிச்சுக்கிச்சு. The birds were ready. ஆமா பிடிச்சுக்கிச்சு. The tortoise
cling onto கஷ்டப்பட்டு the பறந்து stick. போயிட்டே இருக்கு. The birds were flying. இந்த பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தான். The children were playing down. இவெல்லாம் பார்த்தான். ரே 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 பாறா பாறா ஆமை பறக்குது ஆமை பறக்குது. The children looked at the tortoise and said, you know, see, the tortoise is flying. இது ஆமை அப்படியே சைடுல பார்த்து. The tortoise started looking down. இப்படி சைடுல பார்த்து. It looked down. என்னடா ஆமை பறக்குதுன்னு என்ன கேலியா சொல்றானுங்க. The tortoise said, why are these guys ridiculing me? இந்த அன்ன பறவையை கூப்பிடுறதுக்கு வாயை திறந்துச்சு. So it wanted to call the birds and to open the mouth. பாருங்க என்ன கேலி பண்றானுங்கன்னு சொல்றதுக்கு வாயை திறந்துச்சு. The moment the tortoise opened the mouth to tell the birds that the children are ridiculing me, அடுத்து என்ன நடக்கும் தெரியும். and you know what happened the next moment. ஆண்டவர் இதாங்க சொல்றாரு, வாயை But the Lord says this, வாயை திறந்துறாத. don't you dare to open the mouth. கண்ணை திறந்துறாத. Don't you dare to open your eyes. என்ன பிடிச்சுக்கிட்டியா? Have you cling on to me? மேலே பார்த்துக்கிட்டே வா. May you look only unto the heavens. நான் ஆற்றை கடப்பேன். I will cross over rivers. மலையை கடப்பேன். I will cross over mountains. அக்கினியை கடப்பேன். I will cross over fire. உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவேன். I will reach you to the destination. நீ கீழே மாத்திரம் பார்த்த. Don't you dare to look down. தொலைஞ்சு. And you would be destroyed. ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் ஆவியினால் நிறைக்கிறார். And the Lord, ராத்திரியும் பகலும் உம்முடைய கண்களை as a child of God, may you look unto the Lord day and night. வேலைக்காரன் எஜமானுடைய கைகளை நோக்கிறது போல. Thank you, Jesus. வேலைக்காரியினுடைய கண்கள் May we look only unto the Lord. எஜமாட்டியுடைய கைகளை நோக்கிறது போல. May we look only unto the Lord. கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறதா. Lord, may my eyes be fixed unto you, கண்ணை Lord. விட்டு விலக்க மாட்டேன் ஐயா. Thank you, Jesus. May we not, எத்தனை பரிகாசங்கள், Lord, எத்தனை ridicule, நிந்தனைகள், Lord, எத்தனை அவமானங்கள், என்ன தோல்விகள், என்ன நடந்தாலும் come what may in our life, Lord. கண்களை உம்மையே நோக்கி. May we not look elsewhere, Lord. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. The eyes those looked unto me, they were blind. அவைகள் வெட்கப்பட்டு போனதே. And they were not ashamed. வெட்கப்பட்டு போனதே. And they were not ashamed. பிரதர் அவரை நோக்கி பார்க்க வேண்டுமானால், Lord, if you have to look unto thee, என்னுடைய பலத்தினால் முடியாது. it is not by என்னுடைய பராக்கிரமத்தினால் முடியாது. It is not by my என்னுடைய education. அறிவினால் முடியாது. It is not by my என்னுடைய சாமர்த்தியத்தால் முடியாது. It is not by power. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி. It is only the filling of the Holy Ghost. Every day. Thank you. ஆவியானவர் நிரப்பி. May the Holy Ghost fill us every day. என்ன நிலை வந்தாலும், Come what may. look unto me. Thank you, Jesus. என்னை நோக்கி பார். Look unto me. என்னை நோக்கி பார். Look unto me, he says. என்னை நோக்கி பார். Look unto me, he says. என்னை நோக்கி பார். Look unto me. நீ வெட்கப்படவே மாட்டாய். And thou will not be நீ ashamed. வெட்கப்படவே And மாட்டாய். thou will not be ashamed. இன்றைக்கு ஆவியானவர் நிறைப்பாராக. If the Holy Spirit fills you, ஆவியானவர் நிறைப்பாராக. may the Holy Ghost fill ஒரு you. ஆராதனையின் ஆவி நம்மை நிறைப்பதாக. May he fill you with the power of Holy நம்மை Ghost. தைரியப்படுத்துகிற ஆவியானவர் May நிறைப்பாராக. he make you bold. நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஆவியானவர் நிறைப்பாராக. May you fill you with joy. பிசாசுகளை துரத்துகிற ஆவி நம்மை May he give you நிறைப்பாராக. authority over devil. எல்லா சூழ்நிலையிலேயும் என் இயேசுவை மாத்திரம் நோக்குகிற Under all ஆவியானவர் circumstances, may என்னை we look நிறைப்பாராக. unto thee. May we look unto the Lord. சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நிறையும். Lord, fill me. என்னை நிறைத்து அனுப்பும். Lord, fill me. என்னை Lord, நிறைத்து அனுப்பும். Lord fill me. எல்லாரும் Lord. முழங்கால் போய் என்னை நிறைத்து அனுப்பும். May we என்னை kneel down. நிறைத்து அனுப்பும். Lord, fill me. உம்முடைய வல்லமையினால் நிறைத்து அனுப்பும். Lord, fill me with your அந்த strength. பெந்தெகோஸ்தே நாளிலே நிரப்பினது போல Even on the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே நிரப்பினீரே. you filled everyone அதே on the day of வல்லமை, Pentecost. The same power, அதே துதியின் ஆவி, அதே தைரியத்தின் ஆவி, அதே மகிழ்ச்சியின் ஆவி, அதே அதிகாரத்தின் ஆவி, the authority, Lord Jesus, அதே which you gave on the day of தேவனை நோக்கி Pentecost. பார்க்கிற ஆவி Lord, may we இந்த look unto ஆவடி thee. சபையில இறங்கட்டும். May we look இந்த unto you, ஆவடி Lord. சபையில இறங்கட்டும். Lord, even in இந்த this வாலிபர் மேல் இறங்கட்டும். may it descend இந்த upon கன்னியர் மேல் இறங்கட்டும். May it descend இந்த upon முதியோர் மேல் இறங்கட்டும். May it descend ஆவியானவரே, Lord, உம்முடைய ஆவி இறங்கட்டும். Lord, may your உம்முடைய ஆவி அருள் போல ஊற்றும். may your உம்முடைய ஆவியை ஊற்றும். may your இந்த spirit பெந்தெகோஸ்தே நாளிலே on the day of Pentecost. ஊற்றும் ஆண்டவரே, Lord, may you pour ஊற்றும் ஆண்டவரே. may you pour your எங்கள் spirit. வாலிபர் மேல் ஊற்றும். Lord, may you pour எங்கள் your கன்னியர் spirit. மேல் ஊற்றும். May you pour your எங்கள் spirit பிள்ளைகள் on மேல் us. ஊற்றும். May you pour your spirit on our children. Thank you, Jesus. ஊற்றும் ஆண்டவரே, Thank you, Lord. May the ஊற்றும் Spirit be ஆண்டவரே. poured, Lord. May எல்லாரும் your சொல்லுங்கள், ஊற்றும்.
May your என்னை spirit be நிரப்பும். poured. Thank எனக்கு you. நிரப்பும். Fill me, Lord. ஆவியினால் நிரப்பும். Lord, fill me. ஓ ஹalleluya. Hallelujah. நிரப்பும் ஆண்டவரே. Lord, fill us. நிரப்பும் ஆண்டவரே. Fill us, Lord. இன்னைக்கு ஆவிடி சபையை கர்த்தர் நிரப்புவார். Lord, fill us with your spirit. ஒவ்வொரு நிரப்புவாரா. Fill us, Lord. அன்னைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே Even on the day of கூடி Pentecost, வந்த யாவர் மேலும் thou filled everyone who யாவர் gathered. மேலும் Yes, Lord, you இன்னைக்கு gathered. எல்லார் மேலும் Fill us, Lord, with. இந்த எல்லைக்குள்ள இருக்க அத்தனை பேர் மேலும் Yes, Lord, fill all of us உள்ளே over here. வெளியே மேலே Yes. ரோட்டிலே Fill us with சைக்கிள் your spirit. ஸ்டாண்டிலே எங்கே நின்றாலும் Lord, fill us ஓ with your ரப spirit. சபபபதலபதலாரியா. Thank you. கர்த்தரே நன்றியோடு ஸ்தோத்திரம். Thank you, Lord. ஓ ரப சபபலதல. Thank you. வாலிபரே கர்த்தரை துதியுங்கள். Lord, may you கன்னியரே கர்த்தரை துதியுங்கள். worship the Lord. பெரியோரே ஆவியிலே நிறையுங்கள். Fill us with இந்த the ஒரு Holy. விசேஷித்த ஆவி Get filled with the Holy Ghost. பெந்தெகோஸ்தே ஆவி. ஓ ரப சபபபதலபரதலாரி கமௌர். ஓ ஹபபபதலபரதலாரி. ரிபபபதலபரதலா கமௌர் யந்தலாரி. Thank you, Jesus. ரிபபபதலபரதலாரி. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Thank you, Jesus. Fill us with your spirit. Oh hallelujah. Hallelujah. Oh hallelujah. Hallelujah. Oh hallelujah. Hallelujah. Oh hallelujah. Hallelujah. Thank you, Jesus. பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நிரப்பும் ஒளிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே. Yes, Lord. பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பும் வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பும் ஒளிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் ஒளிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்தேடும் வல்லமை. Yes, Lord. Yes, Lord. எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும், சபையை நிரப்பும், சபை முழுவதும் நிரப்பும். ஒளிந்தேடும் Fill our cups, Lord. Fill our cups, Lord. Fill our cups, Lord. Thank you, Lord. Fill us, Lord. Fill our cups, Lord. Fill our cups, Lord. Thank you. எங்களை நிரப்பும். Thank you, Jesus. என்னை நிரப்பும். Lord, fill us, Lord. என்னை நிரப்பும். Fill us, Lord. என்னை நிரப்பும். Fill
Fill us, Lord. சபை முழுவதும் நிரப்பும் Lord, ஆண்டவரே. fill us, Lord. சபை முழுவதும் நிரப்பும். Thank you. Fill us. வாலிபரை நிரப்பும். Fill us. கன்னியரை நிரப்பும். Holy Spirit, fill us. பெரியோரை நிரப்பும். Fill us, Lord. Fill us. Thank you. Thank you, Jesus. Oh, Thank you, Jesus. Thank you, Lord. Jesus. Thank you, Jesus. Jesus. Jesus, thank you. Jesus. Thank you, Jesus. Jesus. Thank you, Jesus. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. Thank you, Jesus. ஓ ரபத்தலவரத்தலாரியா. Jesus. Fill us, Lord. Lord, fill us. ஓ இயேசுவே. Thank you. இயேசுவே. Jesus, we thank you. இயேசுவே. Jesus, we thank you. Thank you, Jesus. இயேசுவே. Jesus, we thank you. இயேசுவே. Jesus, we welcome you, Lord. இயேசுவே. Jesus, we welcome you, Lord. Thank you. இயேசுவே. Jesus, we welcome. உமக்கு நன்றி. Thank you, Lord. உமக்கு நன்றி. Thank you, Jesus. உமக்கு நன்றி. Thank you, Jesus. உமக்கு நன்றி. Thank you, Lord.